தோழர் சுகுமார் அவர்கள் வந்து மார்க்சியம் என்றால் என்ன? பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் மிக முக்கியமான ஒருத்தரான அவர் எமிலி பர்ன்ஸ் அவருடைய நிறைய களப்பணியும் நிறைய அறிவார்ந்த செயல்பாடுகளும் கொண்ட தலைவர். நான் அவருடைய புத்தகங்கள் நான் படித்ததில்லை. ஆனால் தோழர் இந்த புத்தகத்தை தேர்வு செய்த பிறகு நான் அவரை பற்றி இணையத்தில் தேடி அறிந்தேன். அந்த வகையில ஒரு ஒரு தொடர்ச்சியான விடாமுயற்சியான புரட்சிக்காரராக இருந்திருக்கிறார் எமது தோழர். அவர் மார்க்சியத்தினுடைய சாரமாக மார்க்சியம் என்றால் என்ன என்று முன்வைத்து இன்றும் இளைய தலைமுறைக்கு பயன்படக்கூடிய பல புத்தகங்களில் ஒன்றாக இதுவும் இருக்கிறது. அந்த வகையில அதனை உங்களிடம் இன்று முன்வைப்பதற்காக தோழர் சுகுமார் அவர்களை அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். இந்த வாட் இஸ் மார்க்சிசம்ன்ற புக்கு எமிலி பர்ன்ஸு சும்மா ஒரு மார்க்சிசத்தை பற்றி ஒரு 82 பக்கம்தான் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இது 1939 முதல்ல பப்ளிஷ் ஆச்சு. ரொம்ப ஒரு அருமையான புக்கு. அப்போது இது வந்து இந்தியாவில் இது வந்து பிரிண்ட் ஆனது வந்து 1945. இந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டிக்கு மேலே ரீப்ரிண்ட் ஆயிருக்கு. சரியா? அப்போது முதல் பிரிண்ட்டு இந்தியன் பிரிண்ட்டு அப்படின்னாக்க பிசி ஜோஷி அவர் பண்ணியிருக்காரு இந்த புக்கை. இவர் அடிப்படையில் வந்து தோழர் விஜயராஜன் சொன்ன மாதிரி களப்பணியில் பெரிய ஆள் இந்த எமிலி பர்ன்ஸ். அப்போது அவர் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கும் இதை வந்து ஜி ஜின்பிங் இவங்கெல்லாம் சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறது என்னன்னாக்க, மார்க்சியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அந்த வரலாற்று பொருள்முதல்வாத அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை நம்ம பார்த்தா தான் நம்ம நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கும், நாளைக்கு எதை நோக்கி போக முடியும் அப்படின்றது புரியும். அதனால் அந்த வரலாற்றுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். மார்க்ஸும் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சில பேர் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சாதாரண வந்து நம்ம வந்து வாழறது வந்து ஒரு உலகத்தின் ஒரு பகுதியாக ஒரு மனுஷன் இருக்கான். சரியா? ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கே, உலக சமுதாயத்துக்கே, மனித சமுதாயத்துக்கே ஒரு கோட்பாடாக மார்க்சியம் மாறி இருக்கு இன்னைக்கு. அதாவது முதலாளிகளே வந்து இன்னைக்கு மார்க்சியத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி முதலாளித்துவத்தை வந்து தாக்குது. அப்போது இது வந்து மனித சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் மாறுது, எதனால் மாறுது, முன்பு எப்படி இருந்தது, இன்று எப்படி மாறியுள்ளது, ஏன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட முறையில் அது வந்து மாறுது. ஏன் வேற முறையில் மாறல? நிலப்பிரபுத்துவத்திலேருந்து அடிமை சமுதாயத்திலேருந்து ஏன் முதலாளித்துவத்துக்கு போல? ஏன் ஒரு குறிப்பிட்ட முறையில் அது மாறுது? அப்போ அதை அறியணும். அப்போ இதில் வந்து இயற்கையில் நமது அனுபவத்தோட சமூகத்தை ஆராய்ந்தாங்க. அப்போ இவ்வாறு சமூகத்தை இயற்கையுடன், அதனால் புற உலகுடன், நமது அனுபவத்துடன் இணைந்து ஆராய்ந்ததால் மார்க்சியம் நேற்றைய சமூகத்திற்கு மட்டுமன்றி வருங்கால சமூகத்திற்கும் அதுவே வழிகாட்டியாக இருக்கு. அதுதான் முக்கியமாக இவர் வந்து எமிலி பர்ன்ஸ் இவர் சொல்றது. அப்போ எனவே மார்க்சியம் வந்து சமூகத்தின் அறிவியல் கோட்பாட்டை உருவாக்குவதை சாத்தியமாக்குகிறது. அந்த அறிவியல் கோட்பாடு, அதாவது அந்த இயக்கவியல் அறிவியல் கோட்பாடு, வரலாற்று பொருள்முதல்வாத அறிவியல் கோட்பாடு, அதை வந்து மார்க்சியம் சாதிக்குது. அதை உருவாக்குறது வந்து சாதிக்குது. அது மார்க்சியம்னாக்க நமக்கு தினம் வந்து மார்க்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டார். அந்த இயக்கவியல் பொருள்முதல்வாதத்தை, வரலாற்று பொருள்முதல்வாதத்தை நம்ம ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் நம்ம பொருத்தி மார்க்ஸே தானே சொல்கிறாரு. இது வந்து இதை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். லெனினும் வளர்த்து எடுக்கணும்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சீன கம்யூனிஸ்ட் அதிபர்களோ, இல்லை கியூபா தலைவர்களோ, இல்லை
மிச்ச பேரோ எல்லாருமே அது மாவோலேருந்து இருக்கட்டும், இல்ல இப்ப காஸ்ட்ரோலேருந்து இருக்கட்டும், இல்ல வியட்நாம்லயும் இருக்கட்டும், இதெல்லாம் மாத்தி நம்ம இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு நம்ம மாத்தி பழகணும். ஆனா, இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதத்த அ அணுகி அதிலேருந்து நம்ம கொண்டு வரணும். வரலாற்ற நம்ம என்னைக்கும் புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ மார்க்ஸும், எங்கெல்ஸும் இந்த சமுதாயம் ஏன், எதனால் மாறுகிறது அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அப்போ மார்க்ஸும், எங்கெல்ஸும் ஏன், எதனால் அதற்கான விதிகள் அவங்க வாழ்ந்த காலம்னா பிரிட்டன்ல முதலாளித்துவம் இருந்தது. அப்போ ஐரோப்பாவுக்கும், அமெரிக்காவும் அ அவங்க அது அந்த பொருளாதாரம் பெருசா வளர்ந்ததுனால, அந்த அ பொருளாதார இத இந்த கோட்பாட்ட அவங்க பொருத்தி பார்த்தாங்க. வரலாற்று ரீதியா அவங்க பொருத்தி பார்த்தாங்க. ஏன்னா, அவங்க இருந்த ஊர் அப்படி. அவங்க ஏன் இந்தியாவ போனாங்க, இந்தியாவ பத்தியும் சொல்லியிருக்காரு மார்க்ஸ். அ மிச்ச பேரும் இந்தியாவ பத்தி சொல்லியிருக்காங்க. அ இப்போ பாயிண்ட் இது போன வாட்டி நம்ம தோழர் முருகன் ரொம்ப அழகா சொன்னாரு. அங்கேருந்து. நியூட்டன் இந்தியால இருந்திருந்தாக்க இத கண்டுபிடிச்சிருப்பாரா? அப்படின்னாக்க, அதுக்கு உண்டான சமுதாய சூழ்நிலை இருந்தாக்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லன்னா நியூட்டன் மாத்திரம் இல்ல. ஐன்ஸ்டீனே இந்தியால இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதான் நெலைமை. அப்போ அந்த சமுதாய சூழ்நிலை, அந்த முதலாளித்துவ சமுதாய உற்பத்தி சூழ்நிலை, மார்க்ஸு, எங்கெல்ஸ் இவங்க அத ஆராய்ந்தாங்க. ஏன் எத வச்சு ஆராய்ந்தாங்கன்னா, பொருளாதார நிலைமை, சமுதாய நிலைமைய வச்சு ஆராய்ஞ்சாங்க. அவ்வளதான். அப்போ அ என்ன ஆவுது அங்க? அத அப்ப பார்த்தோன்னா, அது பொருத்தி பார்க்கிறது மட்டும் இல்லாம, இந்த உலகுக்கும் இதை பொருத்தினார்கள். உலகத்தில அத்தன நாட்டுக்கும் பொருத்தினாங்க. ஐரோப்பா, அமெரிக்கா இதில பொருத்தி பார்த்தவங்க, இது 2ம் 2 விதமான ஐரோப்பா ஒரு தனி கண்டம் தனியா இருக்கு. அமெரிக்கா ஒரு தனி கண்டமா இருக்கு அந்த பக்கம். அப்போ உலகத்துக்கே அத அமுல்படுத்தக்கூடிய ஒரு இதா இவங்க இந்த மூலதனம், மிச்சம் இதெல்லாம் இவங்க உருவாக்கினாங்க. நமக்கு அத வச்சு நம்ம இன்னைக்கு பாடம் கத்துன்னு இருக்கோம். அப்போ சரித்திரம் அப்படின்ட்டாக்க, வரலாறு அப்படின்னு சொன்ன உடனே, உடனே ஏதோ ஒரு ராஜா, அவன் இத செஞ்சான், அவன் கோயில கட்டினான், இல்ல மசூதி கட்டினான், இல்ல வேற ஏதோ ஒண்ணு கட்டினான், அவன் இப்படி போனான், இந்த சண்டை போட்டான், கடைசியில இவன் செத்தான். அப்படின்னு தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த சரித்திரத்த அறிவியல் ரீதியா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, மக்கள் நிலையும் அவர்களைப் பற்றிய வாழ்வு நிலையம் பத்தி அறிவது தான் சரியானது அப்படின்னு இவங்கெல்லாம் இந்த பேராசிரியர்கள் இவங்கலாம் சொல்றாங்க. யாரு? எமிலி பர்ன்ஸ், மார்க்ஸ், எங்கெல்ஸ் எல்லாம். அப்போ கிராம்வெல் அவர் என்ன சொல்றாரு? பிரிட்டிஷ் சமுதாயத்த அவர் பண்ணாரு. ஆராய்ஞ்சாரு. அப்போ பிரிட்டிஷ் சமுதாயத்த அவர் ஆராய்ஞ்சபோது, அந்த பிரிட்டன்ல இருந்தக்கூடிய முதலாளித்துவ சமூகத்த எதிர்த்து போராடினாரு. மதத்த எதிர்த்து போராடினாரு. இத பத்தி பெருசா பேசுனாங்க. ஆனா அது முக்கியம் இல்லன்றாரு எமிலி பர்ன்ஸ். அது முக்கியம் இல்ல. அவர் ம் ம அது 2த்தையும் எதிர்த்து மதம் அன்னைக்கு இருந்த மத நிலைமைய பிரிட்டன்ல இருக்கிறத எதிர்த்து போராடினது உண்மதான். அ முதலாளிகள எதிர்த்து போராடினது உண்ம. ஆனா, அங்க அத பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி, அது எப்படி விநியோகம் ஆகுது சமூகத்துல? மக்களுக்கு அது எப்படி சமூகம் அந்த உற்பத்தியான பொருள் எப்படி அ வாங்கப்படுது? அது எப்படி விநியோகப்படுது? அப்படின்றத அவர் பார்த்தது. அதுதான் முக்கியம். அவர் பண்ண இதுல இதுதான் அந்த கிராம்வெல் ஆனா அத விட ஏன் அந்த முதலாளித்துவத்த பழைய நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து போராட வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது கிராம்வெலுக்கு? அப்போ அத ஆராயணும். அப்போ முதலாளித்துவ அமைப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அப்போ அந்த முதலாளித்துவம் இப்போ ஒரு புது பையன ஒருத்தன கேட்டாக்க, "என்னப்பா நீ எப்படி பார்க்குற இந்த உலகத்த?" அப்படின்னாக்க, ஒரு 20 வயசு பையன். "நீ பொறந்ததுலேருந்து இப்படி தான் பார்க்குறியான்னாக்க?" சில புத்திசாலி பசங்க, "இல்ல சார், நான் முன்னாடி இப்படி இருந்தேன். அ ம சென்னை இப்படி இருந்தது, இல்ல எங்க ஊர் செங்கல்பட்டு அப்படி இருந்தது, இல்லன்னா திருச்சி இப்படி இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு." அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவா என்ன நெனச்சுப்பாங்க, "நான் பொறந்ததுலேருந்து இப்படி பார்க்கறதுனால உலகம் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்குன்னு." ஆரம்பத்துலேருந்து அப்படி இல்லையே! ஆரம்பத்தில மனுஷன் இருந்தபோது அவன் நாடோடியா தானே இருந்தான். அப்புறம் தானே அடிமை சமுதாயம் வந்தது. அப்புறம் தானே நிலப்பிரபுத்துவ சமுதாயம் வந்தது. அப்புறம் தானே முதலாளித்துவ சமுதாயம் வந்தது. இதெல்லாம் இந்த வந்ததுக்கு காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முரண்பாடு.
ஒற்றுமை 2ம் இருக்கு. முரண்பாடு, ஒற்றுமை. அதான் எதிர்மறையின் அ அ பொ பொ போராட்டமும், ஒற்றுமையும் அப்படின்றது. ஏன்னா, இயற்கை இல்லாம மனிதன் இல்ல. அப்ப அந்த இயற்கையோட தான் ஒட்டி வாழணும். இயற்கையில நடக்கக்கூடிய பொருள வச்சு தான் அவன் வந்து வாழ முடியும். வெறும வாழ முடியாது அவனால. ஏன்னா, அதுல அந்த இயற்கையில இருக்கக்கூடிய பொருள வச்சு அதுலேருந்து உற்பத்தி பண்ணி தனக்கு வேண்டிய வாழ்வாதாரத்த அவன் வந்து கொண்டு வந்துக்கணும். அப்போ அதுல வரும்போது அவனுக்கும் இயற்கைக்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள் வருது. இயற்கைய அவன் கத்துக்கிறான். எப்படி கத்துக்கிறான்? ஒண்ணு அறிவியல் ரீதியா கத்துக்கிறான், ஆராய்ச்சி பண்ணி. மற்றொன்று அனுபவத்திலிருந்து கத்துக்கிறான். இந்த அனுபவத்த எ திருப்பி கொண்டு போய் செலுத்துறான். அதிலேருந்து அறிவியல பெறுறான். திருப்பி அந்த அறிவியல வளர்க்குறான். இப்படி தான் அது வந்து அவன் தன்ன மாத்திக்கிறான். அப்போ இயற்கை முதற்கொண்டு அனைத்திலும் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் விதிகள் உண்டு. அப்படின்றத தான் புரிஞ்சுக்கிறாங்க. மனித உடல் இயங்குது. ஹார்ட் எங்க இருக்குது? லிவர் எங்க இருக்கு? அதிலேயும் எதிர்மறை இருக்கு. ஹார்ட் சுருங்கிச்சுன்னா லங்ஸ் விரியும். லங்ஸ் சுருங்கிச்சுன்னா ஹார்ட் விரியும். இந்த எதிர்மறையின் ஒற்றுமையும் போராட்டமும் இருக்கணும். இப்போ இந்த ஹார்ட் விரிஞ்சு சுருங்குது. இதே நேரத்தில இங்க வந்து உதரவிதானம்னு இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட போம்போது, அது ஏதாவது ஒண்ணு சரியா நம்ம இந்த கரெக்ட்டான அந்த போக்கு இல்லன்னாக்க, இந்த உதரவிதானம் என்ன பண்ணும்னாக்க, கப்புன்னு தூக்கி அ நுரையீரல எதிர்த்து நிக்கும். அப்போ விக்கல் வருது. ஏன்? இந்த இந்த சரியான இது இது வ இதயம் சுருங்கும்போது நுரையீரல் விரியறதும், நுரையீரல் சுருங்கும்போது இதயம் விருங்குறதும், இந்த ஈக்குவேஷன் சரியா இருக்கணும். இது இல்லன்னாக்கா விக்கல் வரும். அது 2ம் சரியில்லனாக்கா, இங்க வயத்துல போய் இந்த சாப்பாடு போய் இறங்காது, விக்கல் வரும். இந்த உதரவிதானம் தூக்கி இந்த மார தூக்கி உக்கு நமக்கு விக்கல் வருது. ஸோ இது நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அப்போ இயற்கையா இருக்கட்டும், மனித உடலா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், ஒண்ணுத்துக்கும் விதிகள் இருக்கு. விதிகள் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த விதிகள் என்னா? அப்படின்றது தான் நம்ம கரெக்ட்டா அ ஆராயணும். அததான் அறிய முற்படணும். அப்பதான் நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சரித்திரம் இருக்கு. ஒண்ணுத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இது எப்படி இருக்கு? அப்போ சமுதாயத்த பொறுத்தவரைக்கும், இத்தன சமுதாயம் நம்ம பார்த்தோம். ஆதி சமுதாயம், ந ந அடிமை சமுதாயம், நிலப்பிரபுத்துவ சமூகம், இன்னைக்கு இருக்குது முதலாளித்துவம். இது அத்தனையும் மாறுறதுக்கு காரணம் என்ன? பொருளாதார அடிப்படை தான் காரணம். அப்படின்னு இவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. யாரு? முதலாளித்துவ பொருளாதார நிபுணர்களும் சேர்த்து சொல்றாங்க. ஏதோ மார்க்ஸ் மாத்திரம் சொல்லல. முதலாளித்துவ பொருளாதார நிபுணர்களும் சேர்த்து சொல்றது பொருளாதாரம் தான் அடிப்படையா காரணம் அப்படின்றாங்க. அதுல வந்து அந்த இந்த பழைய உற்பத்தி முறை எப்போது மக்களுக்கு ஒத்து போகலையோ, அப்போ மக்கள் அதனை மாற்றுகின்றனர். வார்த்தையா பார்க்கணும். அது மார்க்ஸ் மாத்திரம் சொல்லல. கிராம்வெல்லும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாரு. நீங்க பழைய அ ம் ஹிராக்ளிட்டஸ் மிச்ச பேரு எல்லாரையும் கேட்டா கூட, எல்லாரும் மக்கள் தான் மாத்துவாங்க. இதுல வந்து ஹீரோ வொர்ஷிப்லாம் கிடையாது. இங்க. எதுலயும் ஹீரோ வொர்ஷிப்லாம் கிடையாது. அதாவது இந்த போராட்டத்துக்கு இவர் தலைமை தாங்கினார். அப்படி இப்படின்னு வேணா ஏதாவது சொல்லலாம். ஆனா, அதெல்லாம் யாரும் ஹீரோ கிடையாது. தனிப்பட்ட நபருக்கு சில பங்கு இருக்கு. இல்லன்னு சொல்லல. அ அ அத தலைமை தாங்கறதுக்கு அந்த தைரியம் வேணும். அந்த டாக்டிக்ஸ் அ தந்திரோபாயம்லாம் சொல்றதுக்கு இது இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த விதிகள நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நம்மளால ஒரு சரியான ஒரு அணுகுமுறைய நம்மளால கொண்டு வர முடியும். சமுதாயத்த புரிஞ்சுக்க முடியும். அப்போ பிரிட்டனில் நிலப்பொழுது முடியாட்சிக்கு எதிரான போராட்டம் ஏன் ஏற்பட்டது? அப்படின்னு அறிவியல் ரீதியாக ஆராய்ந்தால், பொதுவான கோட்பாட்டு வரையறை செய்ய முடியும். ஆனா, இந்த அறிவியல் ரீதியா இந்த சட்டங்களை நாம் சமுதாயத்தில் பயன்படுத்துவது பண்ணினாக்க, இந்த மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியும். எந்த மாற்றங்கள்? இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க தாழ்வுகள், முரண்பாடுகள், அந்த மாற்றங்களையும் நம்மளால மாற்ற பயன்படுத்த முடியும். அப்போ இதுக்கு நம்ம வரலாற்றை நாம புரிந்து கொண்டால், சமுதாயத்தில் மக்கள் நிலை, அதில் இருக்கும் வேறு சில வர்க்கங்கள், பிறகு எந்த வர்க்கங்கள் எதிரெதிராக நிற்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இத அப்பன்னாக்கா வர்க்கங்கள் என்றால் என்ன? அப்படின்னு சொல்லி வருது. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு எமிலி பர்ன்ஸ். அப்போ தங்கள் வாழ்க்கையை ஒரே வழியில் நடத்தும் மக்கள் பிரிவினர் இருக்காங்க. நிலப்பிரபுத்துவத்தில் மன்னருக்கும், பிரபுக்களுக்கும் மக்கள் கப்பம் கட்டினார்கள். அதைத் தவிர இதர சேவைகளும் கூலி இல்லாமல் செய்தனர். மக்களாகிய விவசாயிகள் தான் அனைத்தையும் உற்பத்தி செய்தனர். தாங்கள் சுரண்டப்படுவதற்கு
நன்கு தெரிந்தும் அவர்கள் இந்த சமுதாய சட்டங்கள் ஆளப்பட்டனர். அந்த மக்கள் வந்து ஆளப்பட்டனர். அந்த சமுதாயத்தில் பிரபுக்கள் மன்னருடன் இணைந்து தேவைப்பட்டால் மதத்தை கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி சுரண்டினார்கள். இது அந்த நிலப்பிரபுத்துவ மக்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அவன் ஏன் போராடுறான்? போராட்டம் நடந்ததா இல்லையா? 1445ல அ ம் 545ல இப்போ ஜெர்மனில விவசாயிகள் போராட்டம் நடந்தது. பிரெஞ்சு புரட்சி ஏன் நடந்தது? அப்போ முதல்ல வந்து 1789ல ஏன் நடந்தது பிரெஞ்சு புரட்சி? அப்ப இல்ல கியூப புரட்சி ஏன் நடந்தது? சீன புரட்சி ஏன் நடந்தது? ரஷ்ய புரட்சி ஏன் நடந்தது? வியட்நாம்ல ஏன் புரட்சி நடந்தது? இல்ல இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காலயோ, பிரேசில்லயோ, மிச்ச நாடுகள்லயோ ஏன் மாற்றங்கள் வருது? அப்போ இந்த மாற்றங்கள பண்றவன் யாரு? வெறும் அது தலைமை தாங்குறவன் மாத்திரம் தான். அவன் என்ன மந்திரவாதியா? கிடையாதே! மக்கள் இல்லாம இந்த மாற்றங்கள் வராதுல்ல. அப்போ இந்த மன்னர்கள், இந்த நிலப்பிரபுக்கள் அன்னைக்கு இருந்தவங்க அந்த பிரித்து ஆண்டாங்க. என்ன பண்ணாங்க? தேவைப்பட்டா மதத்த யூஸ் பண்ணாங்க. இல்லன்னா அவங்களுடைய ஆ இந்த அரசியல் ராணுவத்த வச்சு, போலீஸ்காரன வச்சு மடக்கி எல்லாரும் பண்ணாங்க. இப்படி தானே பண்ணாங்க. இதுல வந்து வர்க்கங்கள் பல்வேறு பெயரில் மக்களை துன்புறுத்தினார்கள். எல்லாம் பண்ணாங்க. பல்வேறு வர்க்கங்கள் இருந்தன. எ என்ன ஆச்சு? கைவினைஞர்கள் இல்லையா? வியாபாரிகள், கந்து வட்டிக்காரர்கள் இருந்தன. எந்த எல்லாம் இருந்தாலும், இந்த யாரு முதல் 3 தலையில இருக்கிறது யாரு? அ ராஜா, அதுக்கப்புறம் அந்த மதவாதிகள், அவங்களோட இருக்கக்கூடிய இந்த நிலப்பிரபுக்கள். இந்த 3 பேர் தானே இந்த 3 சமுதாயத்தில் ஆளுமை பெற்றவர்களாக இருந்தனர். இதுதானே நடந்தது. அடிமை சமுதாயத்தில இருந்தது. அடிமைக்கு சொந்தக்காரனா இருக்க கூட அந்த அடிமை இவன். அவனுக்கு கீழ இருக்கக்கூடிய எடுபடி. அந்த சமுதாயத்தில தானே வந்து அரசு என்பதே ஒண்ணு வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில, அ பிரிமிட்டிவ் கம்யூனிசம். இப்போ பழைய ஆதிகால சம அ சமநிலை இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து சொத்துக்கே ஒரு இடம் இல்லாம இருந்ததுல்ல. ஆனா அந்த சொத்துன்றது எப்போ வருது? இந்த விவசாயத்தில உற்பத்தி பண்ண முடியும் மக்களால. மனுஷனால உற்பத்தி பண்ண முடியும்போது, ஒவ்வொருத்தன் வேற வேற பொருள உற்பத்தி பண்ணோம். அப்ப வேற வேற உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகுது? "ஏய் எனக்கு நெல்லு போரும் எனக்கு. என்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இத எடுத்துக்கோ. கோதுமைய குடு. இல்ல என்கிட்ட இது இருக்கு. உன்கிட்ட கொள்ளு இருக்கு. என்கிட்ட குடு. நீ அரிசி எடுத்துக்கோ." இப்படி இந்த வர்த்தகம் வருது. அப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆயிப்போச்சு? அந்த சமுதாயத்தில ஒரு வர்க்க பிரிவினைன்னு சொல்ல முடியாது. வேலை பிரிவினை ஏற்பட்டது. சக்கரம் கண்டுபிடிச்சான், அது கண்டுபிடிச்சான். எல்லாம் வரும்போது, எல்லாம் தேவைய ஒட்டி தான் கண்டுபிடிச்சான். தேவைய ஒட்டி தான் உற்பத்தி பண்ணோம். தேவையில்லனாக்கா எதுக்கு கோதுமை உற்பத்தி பண்ணணும்? தேவையில்லன்னா எள்ளும், கொள்ளும் எதுக்கு உற்பத்தி பண்ணணும்? மனுஷனுக்கு கொள்ளு சாப்பிட்டாக்க வயிறு புடிச்சுக்குது. அ கான்ஸ்டிபேஷன் வருது. ஆனா கொள்ளுக்கு குதிரைய வச்சுட்டு இருக்கோம், கொள்ளு இல்லாம இருக்க முடியாதுல்ல. அப்போ குதிரைக்காக கொள்ளு, மனுஷனுக்காக எள்ளு, சாப்பாடு இப்படி இது அரிசி இப்படிலாம் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. அப்போ மாட்டுக்கும் தீனி வேணும், மனுஷனுக்கும் தீனி வேணும். இதெல்லாம் உற்பத்தி பண்றவன் யாரு? ம விலங்குகள் பண்ணாது. மனுஷன் தான் அத்தனையும் பண்ணணும். அப்போ இது அத்தனையும் அந்த உற்பத்தி முறையில தான் வந்து வரக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இது பொதுவாக இந்த உலகில் நிலவுது. அ எல்லாம் இருக்கு. ஆனா, இ இ இது எல்லாம் இருக்கும்போது ஐரோப்பால, அமெரிக்கால மிச்சதெல்லாம் வர்க்கங்களாக பிரிஞ்சது. ஆளும் வர்க்கம், ஆளப்படும் வர்க்கம் அப்படின்னு பிரிஞ்சது. ஆனா இந்தியால மட்டும் கூடவே இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது. சாதி அமைப்பில் இவங்க இருந்தாங்க. அப்போ நில உடைமை சமூக அமைப்பின் தேவைக்காக சாதி தோற்றம் பெறவில்லை. நில உடைமையை அந்த நில உடைமை அமைப்பு தோன்றுவதற்கு முன்னரே சாதி இருந்துள்ளது. எங்க? இந்தியால. நில உடைமை சமூகம் உருவாவதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்னரே இந்த ரிக்கு வேதம்லாம் இருக்குல்ல, வர்க்க பிளவு தோன்றிய போதே இந்த வர்ண கோட்பாடு தொடக்கம் பெற்றுவிட்டது. சரியா? இந்த வர்ண கோட்பாடு சாதியத்திற்கான கருத்தியலை வழங்கியது. அப்போ இந்த பின்னாடி தான் வந்தது. ஏன்னா இந்த சாதியம் வந்து எப்படி அவன் அவன் செய்யக்கூடிய வேலைய ஒட்டி அது சாதி ஆயிப்போச்சு. அதுதான் பிரச்சனை. கணக்கு எழுதியிருந்தான் கணக்கு புள்ள. இன்னொருத்தன் பண்ணா இவன் வந்து கருமான். இன்னொருத்தன் பண்ணா இவன் வந்து வெட்டியான்.
அப்படின்னு அது கடைசியில அது சாதியாயி போச்சு. வேலை வந்து சாதியா பிரிஞ்சு, அப்போ வர்ணாசிரமம் வந்தபோது அத வந்து ஒரு சட்டமாக்கி, அதுல தீண்டாமைலாம் வந்துருச்சு இந்தியால. இத வந்து மார்க்ஸ் ரொம்ப கிளியரா சொல்றாரு. மூலதனம் நூல்ல. உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சமுதாய நிலைமை இந்தியால இருக்கு அப்படின்னு. இத பத்தி தோழர் ரவீந்திரன் நம்ம தோழரும் எழுதியிருக்காரு. அத வந்து இந்துத்துவமும், இந்து விடுதலை நெறியும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த சாதியம் வந்து அந்த ஏகாதிபத்திய ப போ போராட்டத்தில இலங்கையில என்ன மாரி போர வேண்டிய நிலைமை அப்படின்றது அதுக்கும் தனியா புக் எழுதியிருக்கு. புஸ்தகம் எழுதியிருக்காரு தோழர் ரவீந்திரன். இதெல்லாம் படிச்சாக்க இந்த இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா புரியும். நான் அதுக்குள்ள நான் போனாக்க இந்த எமிலி பர்ன்ஸ் புக்கு இதாயிடும். அதனால நான் தோழர் ரவீந்திரன் புக்குக்கோ, மிச்ச புக்குக்கோ நான் போல. அந்த புஸ்தகத்துக்கெல்லாம் போல. இது அதெல்லாம் இப்ப பேசல. ஆனா, இந்தியால இந்த வர்க்க சமுதாயம் ஒண்ணு இருந்தாலும், கூடவே இந்த சாதி, மதம் இது ஒண்ணு இருக்கு. இதையும் சேர்த்து போராட வேண்டிய ஒரு நெலைமை இன்னைக்கு கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா, பிஜேபி மாரி ஒரு ஆர்எஸ்எஸ் தலைமையில இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி அரசு இந்தியால ஆளுது. அப்போ இத வந்து நம்ம இன்னைக்கு அன்றாடம் நம்ம வந்து அத வந்து நம்ம அ அதோடைய தாக்கத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 1381ல் இங்கிலாந்துல ஜான் பால் மற்றும் வாட் டெய்லர் இவங்க தலைமையில இந்த ப ப நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக கிளர்ச்சி நடந்தது. இதேபோன்று ஜெர்மனியில் 1455ல் நடந்தது. அப்போ கடல் கடந்து பல நாடுகளுக்கு செல்ல மனிதன் ஆயத்தமான குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் அ அ அவன் வந்து கண்டுபிடிச்சப்புறம் வர்த்தகம் அதிகமாகியது. அப்போ வர்த்தகம் அதிகமாச்சுன்னா என்ன? இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாக்க ரொம்ப அழகா புரியும். லெனின் வந்து ஒரு புக்ல அ ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி அப்படின்ற ஒரு புக்ல 5 படிநிலை சொல்றார். எப்படி வந்து நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவ அ அ கட்டமைப்பு வந்து எப்படி வந்தது அப்படின்ட்டு. அவன் நிலப்பிர நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பு இருக்கு. அவன் நிலத்தில இது விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். விவசாயம் வந்து 365 நாளும் அவன் பண்ண போறதில்ல. அவன் நெல்ல பயிரிட்டு, அது கொஞ்ச நாள் தண்ணிய மாத்திரம் பாய்ச்சிட்டு, அது இன்னும் வளர்றதுக்கு காத்துட்டு இருப்பான். அப்போ காத்துட்டு இருக்கும் அதுன்னா 30 நாளோ, 60 நாளோ அந்தந்த பயிருக்கு ஏத்தா மாரி அவன் வந்து காத்துட்டு இருக்கணும். அப்போ இடையில அவன் என்ன பண்ணுவான்? அவன் கூடை முடைவான், இல்லன்னாக்கா ஒரு பாத்திரம் பண்ணுவான், இல்லன்னா சக்கரம் பண்ணுவான், இல்ல அரசனுக்கு வேண்டிய வில்லு, அது கம்பு இந்த மாரி ஏதாவது பண்ணுவான். சரியா? இதெல்லாம் பண்ண வேண்டியது வருது. அந்த தேரு இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த கருமா பண்ணுவான், நூத்தம் பண்ணுவான். அப்போ இந்த மாரி தான் தேவை. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது, இந்த இ அ இந்த விவசாயின்னா, அவனுடைய சொந்த ஊர விட்டு, அண்டை ஊருக்கு கூட பக்கத்து ஊருக்கு கூட அவன் போய் சந்தைக்கு போமாட்டான். சொந்த ஊர்லயே எங்க சந்தை இருக்கோ, அந்த சந்தையில தான் அவன் விக்கிறது. அதுக்கு மேல அவன் போமாட்டான். அப்போ இந்த அ நிலப்பிரபுத்துவத்துல ஒரு கும்பல் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணான்? இந்த சரக்க வாங்கி இங்க போய் அங்க குடுத்தாக, அதுல வந்து நெறையா காசு பண்ணலாம். அன்னைக்கு அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்போ இதிலேயே வரும்போது, ஏன் இவனுக்கு வந்து பல இவனுக்கு ஈஸி. வண்டி வச்சுட்டு இருக்கவன் இவன் தான். நிலப்பிரபு தான். அவன் கீழ இருக்கிற அடியாட்கள் தான். இப்ப நிலப்பிரபு அவன் வந்து ஆடம்பரமா வாழணும். ஆடம்பரமா வாழணும்னா அவனுக்கு பல பொருள் தேவை. அப்போ அந்த பல பொருள வந்து அவன் கொண்டு போய் வாங்குவான். அது மாத்திரம் இல்ல. அவன் ராஜா கிட்ட நெருங்கி நிப்பான். அவன் ராஜா கிட்ட போனா இவனுக்கு மானியம் கிடைக்கும். இதெல்லாம் இதுக்காக தான் அவன் ராஜாவோட ஜால்ரா அடிச்சான். மத தலைவர்களோட ஜால்ரா அடிச்சான். கடைசியில இந்த நிலப்பிரபு, இந்த மதம், இந்த ராஜா எல்லாம் சேர்ந்து விவசாயிகள, மக்கள சுரண்டினாங்க. இதுதானே பாயிண்ட்டு. இது தவிர இப்போ இந்த விவசாயி என்ன பண்ணுவான்? இந்த மாரி பொருள தயாரிச்சான்னா, இவனுடைய பொருள் ஏதோ ஒண்ணு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இவன் ஒரு டிசைன் பானை ஒண்ணு தயார் பண்றான்னாக்க, அது பக்கத்து ஊர்ல கிடையாது அப்டின்னாக்க, இந்த பானைய முதல்ல 10 பானை குட்றான்னுவான். அங்க போய் விப்பான். வித்ததுக்கு வித்து போச்சு. அதிகமான விலைக்கு கிடைக்கும். அன்னைக்கு வந்து அவன் வந்து அது அந்தோட மதிப்புக்கு அவன் விக்கிறானான்றது தெரியாது. அன்னைக்கு அந்த அளவுக்கு மதிப்பு ஒண்ணு இருந்ததா? அதெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. இது வித்தான், ஏதோ காசு பண்ணான் அப்படின்றது தான் இருக்கு. ஆனா அன்னைக்கே வட்டிக்கு பணம் வர்றதுன்றது அன்னிலேருந்தே இருக்கு. விவசாயிக்கு அ பு அது பேர் என்ன? விதைக்கு இல்லன்னாக்க காசு வாங்குவான். அதே நிலப்பிரபுத்துக்கிட்ட.
அதுக்கு வட்டி போடுவான். கடைசியில நான் இந்த வட்டியும் கட்ட முடியாது. இந்த நிலத்தில பயிரையும் முடிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில என்ன ஆயிடும்? இவனுடைய நிலம் வந்து நிலப்பிரபு அபகரிச்சுருவான். அப்போ நான் வந்து உன்ன வந்து நான் வாடகைக்கு என் நிலத்த உழு அப்படின்னோனே இவன் என்ன ஆயிடுவான்? அங்க தான் அந்த கார்வி CORVE இது வந்து அந்த அ ஐரோப்பால ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பிரான்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஜெர்மனில ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இந்த கார்வி இது. அதாவது கார்வின்றது என்ன? ஒரு வாரத்தில 4 நாள் நிலப்பிரபுத்துவத்துக்கு வேலை செய்யணும். ரெ அ 1 நாள் தான் இவன் வேலை செய்யணும். மிச்ச நேரம்லாம் நிலப்பிரபுவுக்கு சேவை செய்யணும். மத தலைவருக்கு சேவை செய்யணும். ராஜா கேட்டதுக்கு சேவை செய்யணும். கூலி இல்லாம வேலை செய்யணும். இப்படி தான் நிலைமை. அந்த கார்வின்றது. ஸோ இது இருந்தது. அப்போ இந்த வணிகர்கள் இந்த ஊர விட்டு ஊர் போம்போது, அவனுக்கு என்ன ஆள் வேணும்? கூடவே தன்னுடைய சரக்க பாதுகாக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ அவன் கூடலாம் இருக்கணும். அப்போ இந்த வணிகர்களுக்குள்ள போட்டி நடக்கும். கடல்ல. கடல் கொள்ளைக்காரர்கள்லேருந்து தங்கள பாதுகாக்கணும். அதுக்கு ராஜாவோட இது வேணும். இதெல்லாம் இருந்து தான் இவங்க ம ம அதிகமா பணம் இது பண்ணி, அப்போ என்ன ஆகும்? 10 பானைக்கு பதிலா 15 பானை முதல்ல தேவைப்படும். 20 பானைக்கு பதிலா 50 பானை தேவைப்படும். இந்த விவசாயி என்ன பண்ணான்? முதல்ல தான் மாத்திரம் பண்ணான். சரி நெறையா பானை கேட்கறான்னு தன்னுடைய பொண்ணையோ, பையனையோ கூட வச்சுட்டு இன்னும் ஒரு சில பானைலாம் பண்ணான். இது 2வது கட்டம். அப்போ என்ன ஆகும்? இந்த விவசாயத்திலேருந்து அவனுக்கு வந்து அ அதுல தலையிடுறதுக்கு பதிலா இந்த பானை பண்ற வேலை ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா நிலப்பிரபுத்துவம் தானே ஆர்டர் குடுக்குறான். "நீ அப்புறம் பாரு, இந்த முதல்ல எனக்கு பானை வேணும். இத முதல்ல பண்ணு." அப்படின்போது இந்த 15க்கு பதிலா 20 பானைய பண்றதுக்கு டைம் ஆகும். அதனால இவன் கூட வந்து தன்னுடைய பொண்ணையோ, பையனையோ வச்சுப்பான். அ து தன்னுடைய பொண்டாட்டிய வச்சுப்பான். இந்த பானை ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்? 3வது கட்டத்துல 100 பானை தயார் பண்ணிக்கணும் அப்படின்போது, வேற வழி கிடையாது. இவன் வேற யாராவது கூப்பிட்டு கூலிக்கு வச்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஒ அ ப இந்த 3வது ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? அ இந்த கிட்டத்தட்ட இவன் வந்து இவனுடைய சொந்த தேவைக்காக நிலத்த உழறத தவிர, நிலப்பிரபுக்கு ஜாஸ்தி அவன் உழறதும் அங்க வந்து சிக்கிப்பான். நிலப்பிரபுவுக்கும் பண்ணணும். இந்த பானையும் பண்ணணும். தன்னுடைய சொந்த வாழ்வாதாரத்துக்கும் இவன் வந்து விவசாயம் பண்ணணும். இதுல சிக்கிண்டு முழிப்பான். 4வது இடத்துல என்ன ஆகும்? இவன் வந்து "போடா எனக்கு இனிமே விவசாயம் வேணான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிக்கணும். ஆனா, இதே மாரி ஒரு ஒரு ம விவரம் இருந்தான்னா பரவால்ல. பானை விக்கிறவன் இருந்தான்னா பரவால்ல. 5, 6 பேர் இருப்பான். அதே மாரி பல சரக்குகள் விற்கக்கூடிய வணிகர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த போட்டி விரிவடையும்போது, முன்னாடி என்ன பார்த்தோம்? அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது, மிச்ச நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா இன்னைக்கு நேத்து இல்ல. அமெரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே வர்த்தகம் நம்ம இந்தியாவோட இருந்திருக்கு. அப்போ இங்கேருந்து எவ்வளோலாம் நடந்திருக்கும் பார்க்கலாம் நம்ம. அதெல்லாம் வேற விதமா நான் பார்க்கணும். அது ஆர்க்கியாலஜிஸ்ட்ல நம்ம பார்க்கணும். அது வந்து நான் இப்போ அதில இறங்கல. அப்ப அந்த வணிகர்கள் ஒரு காலகட்டத்தில இந்த 4வது கட்டம் போனவுனே, இவன் இந்த ஒட்டுமொத்தமா விவசாயத்த விட்டு கடைசியா நிக்கும்போது, இந்த நிலப்பிரபுத்துக்கிட்ட காசு இருக்குது. அவனே வணிகன். இந்த குரூப்ல இருக்கிறவன். "டேய்! நீ உன் நிலத்த விடு. உனக்கு என்ன வேணும்? 100 பண்ணணும்னா என்ன ஆகும்? எனக்கு மெஷின் வேணும். இந்த மெஷின நான் வாங்கி தரேன். நீ மேனேஜரா இரு. உன் கீழ 10 பேர வேலை வச்சுக்கோ." இப்படி இந்த 5 கட்டமா தான் முதலாளித்துவம் ஏற்பட்டது. இத தான் சொல்றாரு. இப்போ இந்த 5 கட்டமான இது வந்து 5 கட்டமா கரெக்ட்டா எல்லா நாட்டுக்கும் பொருந்துமா? அப்டின்னாக்கா லெனின் கிளியரா சொல்ட்டாரு. இதுல சில மாறுதல் இருக்கலாம். அப்போ முதல்ல இவன் மாத்திரம் பண்ணான். 2வது வாட்டி அவன் வீட்டு இத வச்சான். 3வது வாட்டி வெறும் ஒரு ஆள கொணர்ந்தான். 4வது வாட்டி 4வது ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு? ப ப 2, 3 பேர வேல வச்சு ஒரு அ லேத் இண்டஸ்ட்ரி மாரி வச்சு பண்ண வேண்டியதா போச்சு. 5வதுல நிலப்பிரபு காச போட்டான். இல்ல அந்த வணிகன் காச போட்டான். ஒட்டுமொத்தமா பயிர வுட்டான். இது வந்து நிறுத்துட்டான். அந்த முதலாளி, தொழிலாளின்ற ஒரு கட்டமைப்பு வந்து அது விரிவடைஞ்சது. அப்போ மார்க்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. உபரி மதிப்பு. லாபம் ஒண்ணுத்துக்காக சரக்கு உற்பத்தி பண்ணணும். முதலாளித்துவ முறையில எந்த பொருளும் மக்கள் தேவைக்காக உற்பத்தி ஆகல. ஆனா மக்கள் தேவைக்கு தவிர சுரண்டலுக்காக, லாபத்துக்காக உற்பத்தி செய்யப்பட்டது தான் முதலாளித்துவம். அப்போ இந்த முதலாளித்துவம் ஏற்பட்டது. அது கிராம்வெல்லும் சரி, கிராம்வெல் அப்படி சொல்லலன்னா கூட சரி, ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ அவங்கலாம் என்ன சொல்றாங்க? லேபர் தியரி வேல்யூ சொல்றாங்க. உழைப்பால தான் அத்தனையும் வந்து பொருள் உற்பத்தி ஆச்சு. இந்த பொருள் உற்பத்தி தான் அடிப்படை.
சமுதாயத்துக்கு அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த உபரி மதிப்பு எப்படி உருவாச்சு? லாபம் எப்படி தோன்றுது? அப்படின்னு அவங்களால சொல்ல தெரியல. அது ஆடம் ஸ்மித் அவருடைய சந்ததியாருக்கு விட்டுட்டாரு. ரிக்கார்டோ என்ன சொன்னாரு? இல்ல ஒரு அ விவசாயம் எப்பவும் வந்து தொழிலாளி வேலை செஞ்சான்னா, அது வந்து அதுல ஒரு அ உ வருது. அ அந்த அந்த உ உ லாபம்னு கிடையாது. அது எப்படின்னாக்க கூலியாவும், லாபமாவும், வட்டியாவும், வாடகையாவும் பிரிஞ்சிடுது அப்படின்ட்டாரு ரிக்கார்டோ. இப்படி அவர் பிரிச்சுட்டாரு. சரி, இந்த உபரி வந்தா தானே இந்த லாபம் இது 4ஆ பிரியறதுக்கு. இந்த உபரி வரத்து எப்படி வருது? அப்படின்னு கேட்டா, ரிக்கார்டோவும் பெப்பேன்ட்டாரு. அவரால பேச முடியல. இத கண்டுபிடிச்சவரு, அப்போ இந்த அ ஒ அப்போ 10 மணி நேரம் வேலை செய்றான் தொழிலாளின்னாக்க, 4 மணி நேரத்துக்கு கூலிய குடுத்துட்டு, 6 மணி நேரத்துக்கு கூலி குடுக்காததுனால தான் உபரி மதிப்பு வருது. அப்படின்னு மார்க்ஸ் கண்டுபிடிச்சு, இந்த உபரி மதிப்பு சர்ப்ளஸ் வேல்யூ இந்த உபரி மதிப்பு ஏற்பட்டது. அது தவிர, இந்த வரலாற்று பொருள்முதல்வாதம், இந்த படிநிலைகள் அ ஆதி சமூகம், அதுக்கப்புறம் அடிமை சமுதாயம், அதுக்கப்புறம் இந்த நிலப்பிரபுத்துவம், அதிலேருந்து இந்த முதலாளித்துவம் ஏற்பட்ட இந்த வரலாற்று உண்மைகள கண் அறிஞ்சு, அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சு சொன்னது இந்த மார்க்ஸ், எங்கல்ஸ். அப்போ இது அ அ இது எங்க 1455லேருந்து ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 300, 400 வருஷம் முதலாளித்துவம் போராடி இருக்கு. நிலப்பிரபுத்துவத்த எதிர்த்து போராடி இருக்காங்க மக்கள். அப்புறம் ஒரு 200 வருஷம் முதலாளித்துவம் போராடி தான் முதலாளித்துவத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்பன்னா எப்படி இருக்கு நிலைமை பாருங்க. 200, 300 வருஷம் ஒரு நிலப்பிரபுத்துவத்த போராடி தான் முதலாளித்துவம் தன்னுடைய வந்து தன்னுடைய ஆட்சி அமைப்ப அது அ ஊன்ற வச்சிருக்கு. ஆனா நம்ம இந்த இத்தன வருஷமா இந்த சுரண்டல் எத்தன வருஷமா அப்பன்னா அந்த சுரண்டல் சமுதாயம் இருந்திருக்கு. அடிமை சமுதாயம் 2ஆம் நூற்றாண்டுல ஆச்சு. அன்னிலேருந்து சுரண்டல் இன்னி வரைக்கும் சமுதாயம். இந்த சமுதாயத்த நம்ம மாத்துறதுக்கு நம்ம வழி பண்ணணும். அப்போ ஒரு நாட்டிலயும் இருக்கக்கூடிய சூழ்நிலைய பார்த்து தான் இந்த அ முடிவு ஒரு அ நாட்டிலயும் எடுக்கணும். அதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு நாட்டிலயும் சூழ்நிலை வேற. எல்லா நாட்டுக்கும் ஒரே ஸ்கேல் வச்சு கோடு போடுற மாரிலாம் பண்ண முடியாது. அத மார்க்ஸும் சொல்றாரு, எங்கல்ஸும் சொல்றாரு, லெனினும் சொல்றாரு, மாவோவும் சொல்றாரு, ஹோச்சிமின்னும் சொல்றாரு, காஸ்ட்ரோவும் சொல்றாரு. இப்போ நம்ம வந்து அப்படி பார்த்தோம்னாக்கா, காஸ்ட்ரோலாம் அங்க புரட்சி பண்ணும்போது, நம்ம ரோட்ல நிக்கிறோம்ல, இந்த கரும்பு சுத்தி பிழிவான். அந்த மாரி இயந்திரம் தான் அன்னைக்கு இருந்தது கியூபால. இந்தியா ச்ச இந்தியா, சீனாவோட மகா மோசமான நிலைமை. கொரில்லா போர் நடத்த வேண்டியதா போச்சு. அவங்க முதல்ல மாட்டின்டாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு வராங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, தாங்க வந்து இந்த மாரி போர நடத்தணும்னாக்கா, மக்களுடைய இது இல்லாம நம்மளால பண்ண முடியாதுன்னொன்னே, அத எப்படி பண்றாங்க? ஒரு பந்த் கால் குடுக்குறாங்க. மக்கள் தங்களுக்கு ஆதரவு குடுக்குறாங்களா இல்லையான்னு. மக்கள் ஆதரவு குடுத்து, இவங்க நமக்கு காப்பாத்துறதுக்கு தான்டா இவங்க இருக்காங்க. அப்படின்னு சொன்னதுல, ஏன் இருக்காங்க? அவர் கோர்ட்ல ஆர்க்யூ பண்ணாரு. பாத்திஸ்தா ஆட்சி. வரலாறு என்னை விடுதலை செய்யும். நீ என்ன தூக்குல போட்டாலும் வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு இவரு போனாரு. பேசினாரு. காஸ்ட்ரோ. இதெல்லாம் மக்கள் கேட்ட உடனே, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அ எல்லாத்தையும் ஆ புரிக்க ஆரம்பிச்சாங்க. புரட்சி முடிஞ்சாச்சு. காஸ்ட்ரோ கேட்கிறாரு மக்கள பார்த்து. அனைவருக்கும் வீடு வேணுமா? வேணும். அனைவருக்கும் சோறு வேணுமா? வேணும். அனைவருக்கும் துணிகள்லாம் வேணுமா? அனைவருக்கும் வளர்ச்சி வேணுமா? அனைவருக்கும் கம்யூனிசம் வேணான்னா, வேணாம் அப்டின்ட்டாங்க. மக்களுக்கு சோசியலிசம்னா என்ன தெரியல, கம்யூனிசம்னா என்ன தெரியல. ஆனா இதெல்லாம் வேணும். இதான் நெலைம. அப்போ அப்ப அத வந்து சோசியலிசம்னு சொல்லாமயே, அந்த ஒரு கான்செப்ட்ட எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காஸ்ட்ரோ பண்ணியிருப்பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோச்சிமின் பண்ணியிருக்காரு. அதே மாரி இப்ப மாவோ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. லெனின் எவ்வளோ தூரம் அத பண்ணியிருப்பாரு. அதாவது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க, இந்த சுரண்டல் சமுதாயம், இதிலேருந்து வெளிவரத்துக்கு இதான் வழி.
அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து வெளில வர முடியும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? நம்ம அத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு முதலாளித்துவ கட்டம் ரைட்டு. ஆனா முதலாளித்துவ கட்டத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு வெறும சாதாரண ஒரு பேராகிராஃப்ல சொல்ல முடியாது. ப 18வது நூற்றாண்டு அ ம ம அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு. இந்த 18ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல தொழில் புரட்சி. 19ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய அந்த அ பிரெஞ்சு புரட்சி. இதுக்கப்புறம் வந்தது தான் இந்த முதலாளித்துவம். எஸ்டாப்ளிஷ் ஆனது நான் சொல்றது. அதாவது ஆளுமைக்கு வந்தது. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல என்ன ஆச்சு? பிற்பகுதி 20ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் என்ன ஆச்சு? இது வந்து இந்த முதலாளித்துவம் அ ஏகாதிபத்தியமா மருவி இதாச்சு. அது என்ன? இந்த உபரி மதிப்பு சேர்த்து பல நாடுகள் அதில வந்து இவங்க அதுக்குள்ள நான் ரொம்ப பெருசா போல. ஆக மொத்தம் அந்த உழைப்பு சுரண்டல் மூலியமா நடந்தது தான் ஏகாதிபத்தியம். அதுக்கப்புறம் ஏகாதிபத்தியம்னா கம்முனு இருந்து போச்சா? முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர் நடந்தது. இது எதனால நடந்தது? அவனுடைய லாபத்துக்காக சந்தைய பிடிக்கணும். சந்தைய பிடிக்கிறதுக்கு அடுத்தும் அந்த நாட்ல வந்து சந்தைய வச்சுன்னு இருக்கான். பங்கு போட பார்த்தாங்க. முடியல. சண்டை வருது. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாரு? இந்தியா நாட்ல பிரிச்சு விடுறான்னாக்க, "ஏய் என்னால முடியாதுடா" அப்படின்னு. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அவன் "நீ வந்து இவ்ளோ டன்னு சோளத்த வாங்கு இந்தியால" அப்படின்றான். ஜான்சன் ஜான்சன் குழந்தை பவுடர். அதுல கலந்து வச்சது ஆஸ்பெஸ்டாஸ் கல்நார். கல்நார் அந்த பொடி அத கல்நார் எடுக்கும்போது வரக்கூடிய அந்த தூள், அந்த ஆஸ்பெஸ்டாஸ் தூள். அது ரொம்ப நைஸா இருக்கும். அத வச்சு தாங்க அந்த ஜான்சன் ஜான்சன் பவுடர் பண்ணோம். அது வந்து கேன்சர் முதற்கொண்டு உருவாக்கிச்சு. நோய். அது அமெரிக்கால கேஸ் நடந்தது. அமெரிக்கால மிச்ச நாட்டுல இருக்கிற மாரி சட்டம் கிடையாது. நான் வந்து ஒரு முதலாளிய பத்தி நான் சண்ட எதிர்த்து கேஸ் போடணும்னா, அந்த முதலாளி அயோக்கியன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ எனக்கு வேல போச்சு. எனக்கு இந்த மாரி இவன் பண்ட்டான், துரோகம் பண்ட்டான் நான் கேஸ் போட்டாக்க, நான் பண்ணலன்னு அவன் முதலாளி இப்ப Glaxo கம்பெனிக்காரன் என்ன எதிர்த்து அவன் ஆர்க்யூ பண்ணான். அங்க அமெரிக்கால அப்படி கிடையாது. இவன் சுகுமார் சொல்றது பொய் அப்படின்ட்டு போயிடுவான். இல்ல நான் சொல்றது தான் மெய்ன்னு சொல்லிட்டு, அங்க ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்க, பூ விழுந்தா நான் ஜெயிச்சேன். தலை விழுந்தா நீ தோத்த. அப்படின்ற கணக்கு இந்த முதலாளிகளுது. ஸோ இதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் நடக்குது. அப்போ இந்த அந்த மாரி இருக்கிறதுனால, இந்த முதலாளிகளுக்குள்ள சண்டை வந்துருது. சண்டை வந்தவுடனே உலகப் போர் வருது. சரி. இறுதியாக நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த 2 உலகப் போர் முடிஞ்சப்புறம், தற்கால முதலாளித்துவம். தற்கால முதலாளித்துவம் வந்து நமக்கு தெரியும். நான் சரித்திரத்துக்குள்ள பெருசா போக வேண்டியதில்ல. உலகப் போர் வந்து பல நாடுகள் சேதம் அடைஞ்சது. அந்த உலகப் போருக்கு முன்னாடி முதல் உலகப் போரும்போதே சோவியத் யூனியன் ஏற்பட்டது. முன்னாள் சோவியத் யூனியன். 2ஆம் உலகப் போரு ஹிட்லரால ஆரம்பிச்சு, எதுக்கு ஆரம்பிச்சது? திருப்பி ஹிட்லர் வந்து சந்தைக்காக தான் ஆரம்பிச்சான். அவன் அவங்க சந்தைய பிடிக்கணும்னாக்கா, அவனுக்கு என்ன தேவை? ராணுவம் தேவை. அதனால வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே அதுவே தில்லு முல்லு பண்ணி பண்ணான். அது தனி ஒரு புக் இருக்கு. அது என்னைக்காவது முடிஞ்சா நம்ம விவாதம் பண்ணுவோம். அ ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் 3 ரீச் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஒரு 600 பக்கத்துக்கு இவ்வளோ பெரிய புக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு. இங்கிலீஷ் புக்கு. அப்போ அது ஹிட்லர் பண்ண அத்தன திருட்டுத்தனமும் இருக்கு அதுல. அ அந்த இந்த சண்டைய பிடிக்கிறதுக்காக இங்கிலாந்தையே நான் ஒழிச்சு கட்டிர்றேன். ஏன்னா, அவன் தான் பெரிய காலனி வச்சிருந்தான். இங்கிலாந்தையே ஒழிச்சு கட்டிர்றேன்னு தானே ஆரம்பிச்சான். பயந்து எல்லாம் இது பண்ணாங்க. அப்போ ஒரு காலத்தில வந்து சர்ச்சில், அங்க ரூஸ்வெல்ட், இங்க வந்து ஸ்டாலின் 3 பேரும் ஒண்ணா அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து மீட் பண்றாங்க. "டேய் பிரிட்டன் கேட்கறான், எனக்கு உதவி பண்ணீங்களா? நான் ஆளும் குடுக்குறேன், எல்லாம் பண்றேன்." அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்? "நான் வெறும் உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதங்கள் மாத்திரம் குடுக்குறேன்." ரஷ்யாக்காரனா, "என்னுடைய ராணுவத்தெல்லாம் உனக்கு சப்போர்ட்டிவா குடுக்குறேன்." இது ஒப்பந்தம். பாருங்க. ஆனா, ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும், இவன் அடிப்பான் ஜெர்மனியன்னு சொல்ட்டு. அதே மாரியே அடிச்சான் பின்னாடி.
ராணுவத்த பின்னாடி கொண்டு போயிட்டு, மக்கள பாதுகாத்து, சுத்தி வளைச்சு உடைச்சான். ஹிட்லர் காலியானான். நான் அதுக்குள்ளலாம் பெருசா போல. ஆக மொத்தம் சோவியத் யூனியன் பெரியது இழப்பு நடந்தது. பிரான்ஸ், பிரிட்டன், இந்தியா எல்லா நாடும் அவஸ்தைப்பட்டது. ஜெர்மனியும் அவஸ்தைப்பட்டது. ஹாலந்து அவஸ்தைப்பட்டது. போலந்து எல்லாம். எல்லா நாடும் ஐரோப்பாவே கதி கலங்கிச்சுல்ல. உலகமே கதி கலங்கிச்சுல்ல. ஜப்பான் கேட்கவே வேண்டாம். அப்போ இந்த அழிவு தான் கடைசியில முதலாளித்துவத்தினால ஏற்படுது. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவம் மாறிடுச்சா? மாறல. இன்னும் வேகமா இந்த உபரி மதிப்ப சேர்க்கறதுக்கு போகுது. அப்போ இந்த முதலாளித்துவ உற்பத்தின்றது எதுல ஆரம்பிச்சது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, அது வந்து அதோட வேர் வந்து எங்க இருக்கு? அதோட கரு எங்க இருக்குன்னா, நிலப்பிரபுத்துவத்துல தான் இருக்கு. அதிலேருந்து தோன்றியது தான். அப்போ எல்லா சமுதாயமும் பழசிலேருந்து புதுசு இருக்கு. அப்போ பழசிலேருந்து புதுசு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அந்த பழைய பண்பு, சுரண்டல் பண்பு இந்த முதலாளித்துவத்துல இருக்கும். அதுதான் அங்க பாயிண்ட். அப்போ இந்த முதலாளித்துவம் ஒரு பக்கம் எந்த என்ன அடிப்படையில தேவை? எந்த உற்பத்தி கருவிகளும் இல்லாம, ஒரு பக்கம் தொழிலாளி ஃப்ரீயா இருக்கணும். சுரண்டப்படுறதுக்கு அவன் அவன் ஒரு ஆளா இருக்கணும். 100 பக்கம் என்ன? எல்லா உற்பத்தி கருவிகளும் முதலாளி கையில இருக்கணும். அப்போ எ இ இ இந்த நிலைமை இருக்கும்போது தான் இது ஏற்படும். அப்போ இந்த ஒரு இந்த இந்த ஒரு சூழ்நிலைனால என்ன ஆகுது? ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல. நான் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ள நான் போல. இப்போ அ எந்த ஒரு நாடு பாதிக்கப்படல இன்னைக்கு, இந்த முதலாளித்துவத்தினால. அப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ம் இதனால வந்து இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணான்? இந்த ஜான்சன் ஜான்சன் பவுடருக்கு வந்து நீ வாங்கிக்கோ சோளத்தன்னான். சோளத்த இந்தியால வந்து ஜாஸ்தி பயிரிடுறோம். ஏய் என்கிட்டயே ஜாஸ்தியா இருக்குடா, நீ வேணா வாங்கிக்கோன்றான் இந்த ஆளு. ஒத்துக்க மாட்டோம், உன் மேல வரி போடுறேன். இப்போ கடைசியில இன்னைக்கு எங்க போய் நிக்குது? இன்னைக்கு வந்து அந்த சோள மாவுல தான் அந்த ஜான்சன் ஜான்சன் பேபி பவுடர் பண்றாங்க. அதான் நெலைமை. மாத்திக்கிட்டான். ஏன்னா கோர்ட்ல கேஸ் போய் அந்த ஜான்சன் ஜான்சன் வந்து ஃபைன்லாம் கட்டனான். இதான் இன்னைக்கு அத பத்தி புக்கே வந்திருக்கு. அப்போ அ இ இ இ இன்னைக்கு இயற்கையே சூறையாடுறோம். அதனால தானே இந்த இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல பத்தி இருக்கு. ஒரு இதுல நான் போம்போது எனக்கு ஒரு கேஸ் நம்ம ஒரு ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்தது. அதுல இந்த சுற்றுச்சூழல பத்தி பேசுறாங்க. அங்க பெரிய பெரிய நிபுணர்களா இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ தூரம் நிபுணத்துவம்லாம் இல்ல. எனக்கு தோணுனதெல்லாம் ஷேக்ஸ்பியர்ல வந்த ஒரு அ கத தான். அன்டோனி பெசா ம அன்டோனியோ பெசானியோ அதுல வந்து அன்டோனி ஷைலக்கு. ஷைலக்கு ஒரு கந்து வட்டிக்காரன். அவன் ஒரு ஜூ. அது அக்க அது என்ன அதிகப்படியான கந்து வட்டிக்காரன். ஆனா அன்டோனி அப்படி இல்ல. ஏழைன்னாக்கா அடுத்தவங்ககிட்ட கடன வாங்கி குடுத்துருவான். இவன் அந்த கடன தீர்ப்பான். அந்த மாரி ஒரு ஆளு. ஆனா அதே மாரி ஒரு வாட்டி இந்த ஷைலக் கிட்ட வாங்கின கடனுக்கு அன்டோனியால கட்ட முடியல. அது வந்து கேஸு கோர்ட்டுக்கு போச்சு. "என்னடா நீ கட்டணுமா?" "ஆமா நான் கட்டணும்." "ஏன்னா என்னால கட்ட முடியல. இவன் கந்து வட்டி பெருசா இருக்குது." அப்ப என்ன பண்ணான்? ஃபைன். ரைட்டு. என்ன ஃபைன்? அவன் தோல உரிப்பான். ஜட்ஜ் என்ன சொன்னான்? அவன் தோல உரி. ஆனா ஒரு சொட்டு ரத்தம் வரக்கூடாது. இன்னைக்கு இயற்கைய இந்த முதலாளித்துவம் சுரண்டுது. கரெக்ட்டு. இயற்கைய நம்ம வந்து இயற்கையிலேருந்து தான் அத்தன பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணணும். இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த இயற்கையை நீ வ உரு ம் மனித மேம்பாட்டுக்காக நீ வந்து இயற்கைய அ இயற்கையிலேருந்து எல்லா பொருள்களையும் அ அதோட த தாவர சக்திகளையும், பண்புகளையும் நீ பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடியில இருக்கக்கூடிய நிலக்கரியோ, பெட்ரோலோ எத வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா, அது அதிகமா சுரண்டப்பட்டால், அது பாதுகாக்கப்படாமல் சுரண்டப்பட்டால், இயற்கை உன்ன மன்னிக்காது. அதே மாரி தான், நீ வந்து தோல மாத்திரம் எடுக்கலாம். ஆனா, ரத்தம் வந்து ஒரு சொட்டு வரக்கூடாது. இது பண்ணா தான்யா சரியாகும்னேன் நானு. அந்த கூட்டத்தில கடைசியில எந்த முடிவும் எடுக்காம குளோஸ் பண்ணிட்டாங்க. என்னால பண்ண முடிஞ்சது, அவங்க தீர்மானம் போட முடியாம தடுக்க முடிஞ்சது. அதான் பண்ண முடிஞ்சது என்னால. அப்போ இந்த ஒரு அ முதலாளித்துவம் இப்படி ஒண்ணு இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த முதலாளித்துவம்? இன்னைக்கு நிதி மூலதனம். இப்போ நம்ம 2 உலகப் போர் பார்த்தோம். ஏகாதிபத்தியமா வளர்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். 19ஆம், 20ஆம் நூற்றாண்டுல.
ரைட்டு வளர்ந்தது. அப்போ உடனே என்னாச்சு? அன்னைக்கு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் பார்ன் அமெரிக்கன் எக்கானமிஸ்ட். பிரிட்டன்ல வ வ பிறந்தாரு. ஆனா அவரு அமெரிக்கால போயிட்டு பொருளாதார நிபுணர் ஆனாரு அவரு. அவர் என்ன சொன்னாரு? முதலாளித்துவத்தில ஒரு 4 கட்டம் இருக்கு. 1 நெருக்கடிக்கு அப்புறம் அது வந்து அ அ கிரைசிஸ் நெருக்கடி ஏற்பட்டு மந்த நிலை இருக்கும். ரைட். அதுலேருந்து ஒரு வளர்ச்சி ரெக்கவரி. ரெக்கவரியிலேருந்து பூம் பெரிய வளர்ச்சி வரும். அதுக்கப்புறம் திருப்பி நெருக்கடி. நெருக்கடிக்கு அப்புறம் திருப்பி மந்த வரும். இது சுத்தி இந்த இந்த சர்க்கிள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அப்டின்னாரு. ஆனா ஒரு கட்டத்திலயும் இந்த அரசு தலையிடணும். தலையிட்டு இத வந்து இந்த இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காணணும். அவர் என்ன நெனச்சுட்டாரு, அரசு தலையிட்டதுன்னா ஃபுல் எம்ப்ளாய்மென்ட். முழு வேலை அ முதலாளித்துவத்திலனா வேலையின்மை. இந்த வேலையின்மைய இந்த அரசு தலையிட்டால போக்க முடியும். அதனால மக்கள் வந்து வாங்கும் சக்தி கிடைக்கும். அதனால எல்லா பொருளும் வித்து தள்ள முடியும். அப்படின்னு கணக்கு பண்ணாரு. ஆனா உண்மை அப்படி நடந்ததா? வளர்ச்சி அடைந்தது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அமெரிக்காக்காரன் தன்னுடைய நேச நாடான யார் எந்த குண்ட போட்டானோ, எந்த ஜப்பான்கிட்ட அவனுக்கே கடன் குடுத்தான். பிரான்சுக்கு கடன் குடுத்தான். பிரிட்டனுக்கு கடன் குடுத்தான். ஜெர்மனிக்கு கடன் குடுத்தான். நேச நாடுகளாக்கிட்டான். ஏகாதிபத்தியம் பெருசா வளர்ந்தது. சோவியத் யூனியன் அது தன்ன பாதுகாத்தது. ஆனா, அந்த 2த்துக்கும் உண்டான முரண்பாடு இருந்தது. ஆனா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னாக்க, அந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடு மழுங்கி இருக்கு. மியூட்டட் எம்-யூ-டி-இ-டி மியூட்டட். இத ரவீந்திரன் கூட தன்னுடைய புக்ல குறிப்பிடுறார். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இந்த பாலஸ்தீன் விவகாரத்துல இன்னைக்கு கொஞ்சம் வேற விதமா மாறியிருக்கு. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் சுரண்டல் மாறி இருக்கா? அதான் கேள்வி. பாலஸ்தீன விஷயத்துல இவங்கலாம் அந்த பாலஸ்தீன நாட அங்கீகரிக்கிறாங்க. உடனே அவன் சுரண்டல் தன்மை மாறி போச்சா? அத பார்க்கணும் நம்ம. அத பார்க்கறதுக்கு தவறுறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த நிதி மூலதனம்ன்றது எப்படி ஆயிப்போச்சு? இப்படி வளர்ந்த ஒரு இது அ முதலாளித்துவம் 70 வரைக்கும் நல்லா வந்தது. 70லேருந்து தொடர்ந்து அப்பப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 86 நெருக்கடிகள் முதலாளித்துவம் சமுதாயம். இந்த ஒரு அ 70லேருந்து இந்த இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாக்க ஒரு 76, 80 நெருக்கடிகள முதலாளித்துவம் சந்திச்சிருக்கு. அப்போ நெருக்கடிகள் இல்லாத முதலாளித்துவமே இருக்க முடியாது. அதுல வேலையின்மையும், ஏழ்மையும், முதலாளித்துவமும் 2ம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அப்படி இருக்கும்போது, இந்த முதலாளித்துவத்திலிருந்து கட்டமைப்பிலிருந்து வெளில வரணும்னாக்க, ஒரே வழி சோசியலிசம் தான். அந்த ஏன் அந்த தனி உடைமை, அந்த உற்பத்தி கருவிகள் முதலாளி கையில இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இந்த பொருளாதாரம் தான் அடிப்படை அப்படின்றது நிரூபிக்கப்பட்டாச்சு இன்னைக்கு. அப்போ இந்த மு முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் வளர்ந்து போய், வளர்ந்தது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா, தொழில் மூலதனமும், நிதி மூலதனமும் ஒண்ணா சேர்ந்து பெரிய லெவல்ல வளர்ந்து போச்சு. முன்னாடி என்ன பண்ணாங்க? ஏற்றுமதி சரக்க பண்ணாங்க. இன்னைக்கு ஏற்றுமதி எப்படி? மூலதனத்த பண்றான். எனக்கு எங்க லாபமோ, அங்கேருந்து நோக்கியா வந்தான். நோக்கியா வந்தோனே இந்தியால வச்சான். மெட்ராஸ் சிட்டில ஃபேக்டரி திறந்தான். அவனுக்கு இத விட பிலிப்பைன்ஸ்ல ஜாஸ்தி மூலதனம் லாபம் வருமா? மெட்ராஸ் சிட்டில இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய நோக்கியா கம்பெனிய மூடுனா, பிலிப்பைன்ஸ் போயிட்டான். அதானே நடக்குது இன்னைக்கு. இதோ இன்னைக்கு வந்து அ டிசிஎஸ் என்ன பண்றான்? தன்னுடைய ஆலைய மூடுறான். கூகுள் என்ன பண்ணுது? மூடுது. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுது? ஆள விரட்டுது. ஏன் இப்போ எந்த முதலாளியும் கேட்கல? யார் இத கேட்கறது? தொழிலாளி தானே கேட்கறாங்க. இதுதானே நிலைமை. ஐரோப்பா ஃபுல்லா இன்னைக்கு வந்து முழுசா இன்னைக்கு வந்து ரிட்டயர் ஆனவங்களுக்கு வேலை குடுக்குறானாம். ஆனா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை இல்ல. அவன் என்ன பண்றான்? எனக்கு பதிலா இவனுக்கு வேலை போடுறான்னு சொல்லிட்டு பிரான்ஸு, கிரீஸு எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்காத நாடுகள் இன்னைக்கு என்ன? ஏன்னா இந்த அ ஊடகத்த முதலாளிகள் இன்னைக்கு மறைக்கிறான். உண்மை வெளில வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஏத்த மாரி பல தொழிலாளர் விரோத சட்டங்கள கொண்டு வராங்க. இந்தியாவிலும் ஒரு 4 விதமான சட்டங்கள இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கு. ஒரு நாட்டிலயும் ஒரு சட்டம். அமெரிக்கால ஒரு சட்டம் கொண்டு வரலையா? அத எடுத்து பெரிய போராட்டம் நடக்கலையா? நேபாள்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. அவன் வந்து ஊடகத்த தடை பண்ணா உடனே பெரிய போராட்டம் ஆகலையா?
இல்ல இப்போ இப்போ பிரிட்டன்ல நடக்கலையா? இல்ல பிரான்ஸ்ல நடக்கலையா? கிரீஸ்ல நடக்கலையா? எல்லா முதலாளித்துவ நாட்டிலயும் இந்த முரண்பாடு, ஏன் இந்த முதலாளித்துவ உற்பத்தியினால மக்கள் சுரண்டப்படுறாங்க. அந்த சுரண்டல், அதுதான் வந்து ஏழ்மையும், வறுமையும் கொண்டு வருது. அதனால வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அப்போ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி மூலதனத்துக்கு காரணத்துல, அவன் என்ன சொல்றான்? "ஏய் எதுவுமே ஃப்ரீயா குடுக்கக்கூடாதுப்பா. மானியங்கள்லாம் விவசாயிகளுக்கெல்லாம் குடுக்கக்கூடாது. கட் பண்ணு எல்லாத்தையும்." அப்புறம் இந்த அ அ ஒரு அரசுன்றது 3% அதுக்கு மேல வந்து டெபிசிட் பட்ஜெட். அதாவது இந்த 3% எங்க உள்ள ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தியில அ பற்றாக்குறை பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 3%க்கு மேல இருக்கக்கூடாது. எவன் எந்த பொருளாதார நிபுணர் இத சொன்னான்? இந்த மாரி எந்த பொருளாதார நிபுணரும் சொல்லல. இது ஏகாதிபத்தியத்தோட ஏற்பாடு. எப்போ இந்த ஏற்பாடு வருது? சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த ஏற்பாடு வருது. இதுக்கு முன்னாடி 87லயே டக்கல் டிராஃப்ட்ன்னு ஆரம்பிச்சு, இதுல காப்புரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை எல்லாம் வந்து கோவிட் டயத்துல நம்ம பார்க்கலையா? காப்புரிமைக்காக சண்டை போட்டாங்கல்ல. அப்போ மனுஷன் செத்தாலும் கவலை இல்ல. எனக்கு லாபம் மாத்திரம் தான் முக்கியம். அப்படின்னு Pfizer, Johnson and Johnson இவங்கலாம் இருந்தாங்கல்ல. ஏதோ இந்திய நாட்டுல கொஞ்சம் இது பண்ணதுனால சீனாக்காரன், "டேய் நான் தரேன்டா உலகம் ஃபுல்லா அத்தன மருந்தையும்" அப்படின்னதுனால இந்தியாவுக்கு ஏதோ கொஞ்சம் துணிவு வந்தது. நானும் தரேன் அப்படின்னு வந்தது. இல்லன்னா மோடி வாய திறந்தானா? தென்னாப்பிரிக்கா எதிர்த்தது. தென்னாப்பிரிக்கா முதல்ல வாய திறந்தவுடனே, பிரேசில் 2வது வாய திறந்தவுடனே, அப்புறம் தான் மோடி வாய திறந்தாரு. "நீ வந்து காப்புரிமை கேட்கக்கூடாதுன்னு." இல்லன்னா மோடி முதல்லயே சொன்னாரா? மோடி என்ன சொன்னாரு? "நீ தட்டு எடுத்து தட்டினியான்னா வைரஸ் போயிடும்ன்னாரு." அ அறிவே இல்லாம ஒரு பிரதம மந்திரி பேசினாரு. இதெல்லாம் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா மதம். அப்போ முதலாளித்துவத்தில எப்பல்லாம் மதம் தனக்கு சாதகமா பயன்பட்டு மக்களை பிரித்தாள முடியுமோ, அப்பல்லாம் அத பயன்படுத்திக்கும். இத வந்து இன்னைக்கு நேத்து இல்ல. இத வந்து பிரிட்டன்ல நம்ம வந்து கற்பனாவாத சோசியலிசம் புக்கு எங்கெல்ஸ் எழுதின பார்த்தாக்க, பல்வேறு இடத்துல இத குறிப்பிடுறாரு. அதே மாரி ஜெ ஜெர்மனியில விவசாய புரட்சியில பார்க்கும்போது, அந்த முன்சர் நடத்திய நேரத்திலும், மதத்தை எப்படிலாம் பயன்படுத்தி மக்களை மிரட்டி எப்படிலாம் ஏமாத்தியிருக்கு அரசு, அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜெர்மனியில விவசாய புரட்சியில பார்க்கலாம். இந்த அ கற்பனாவாத சோசியலிசம் புக்குல பார்க்கலாம். பல்வேறு இதுல புக்ல நம்ம வந்து மார்க்ஸும், எங்கல்ஸும் திருப்பி திருப்பி இதெல்லாம் கோட் பண்றத பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிதி மூலதனம், மகா மோசமான நிலைமை. எந்த நாடும் தப்பிக்கல. சீனா தப்பிக்குது. ஏன்னா, அதோட இது அ சோசியலிசமா இருந்தாலும், அது அந்த சந்தைய வந்து அத கரெக்ட்டா அசஸ் பண்ணுது. ஏன்னா, முதலாளித்துவ உற்பத்தி வந்து ஒரு திட்டமிடாத ஒரு உற்பத்தி. ஆனா, இங்க திட்டமிட்ட உற்பத்தி சீனால. எதுக்கு முன்னுதாரணம் குடுக்கணும்? அப்படின்றது எல்லாம் பார்க்கணும். ஏன்னாக்க, வரலாற்று அவரு வந்து டெங் சியாோபிங் என்ன சொன்னாரு? வரலாற்று பொதுமுதல்வாத விதியை உரிய முறையில் பின்பற்றி நின்றால், எத்தகைய சிரமமான சூழ்நிலையும் வெற்றி கொள்ளலாம். டெங் சியாோபிங் சொன்னது. அப்போ அததான் அவர் ஃபாலோ பண்றாரு. இன்னைக்கு சீனா பண்ணுது. அப்போ சோசியலிச பொருளாதாரமே மனித குலத்தை அனைத்து துயரிலிருந்தும் விடுவிக்கும். அவர் சொல்றது. அப்போ எந்த முரண்பாடா இருந்தாலும், என்ன சொல்றாங்க? மார்க்ஸோ, எங்கல்ஸோ, லெனினோ, மாவோவோ இல்ல மிச்ச பேரோ இதெல்லாம் சொல்றது. புற முரண்பாடு, அக முரண்பாடு. பார்க்க வேண்டியது முதல்ல அக முரண்பாட தான் பார்க்கணும். அத கரெக்ட் பண்ணோம்னாக்க, புற உலக கரெக்ட்டா அசஸ் பண்ணி கொண்டு போ முடியும். அத அந்த பிரச்சனைய வந்து வரலாற்று பொருள் முதல்வாதத்திலிருந்து அணுகணும். அப்படி இல்லன்னா முடியாது. அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இந்த அ முதலாளித்துவ பாதையில இவ்ளோ ஏற்றம் இருக்கும், சறுக்கல் இருக்கும்போது, சோசியலிச பாதையிலயும் அந்த மாரி இருக்கலாம்ல. எப்பல்லாம் இயக்கவியலையும், எப்பல்லாம் வரலாற்று பொருள்முதல்வாதத்தையும் சரியா பார்க்கலையோ, சோசியலிசத்திலும் பின்னடைவு வரும். அந்த பின்னடைவுலாம் டெம்பரரியா தான் இருக்கும். அதனால இந்த தற்கால பின்னடைவுகள் வந்து வரலாற்றின் போக்கை மாற்றி விடாது. அது கிளியரா சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய தவறுகளிலிருந்து நம்ம புரிஞ்சுகிட்டு மாற்றிட்டு நம்ம மேல போணும். இத நம்ம பு பு நம்ம வந்து புதுப்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த வரலாற்று பொருள் முதல்வாதம், இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்க, நம்மளால இதுக்கு வந்து தீர்வு காண முடியும். இப்படி தான் நம்ம போகணும். அப்போ சாதகமான அனுபவங்கள் நமக்கு வரும். ஆனா, அது வந்து அத விட
பாதகமான அனுபவங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து தான் நம்ம பாடம் கத்துக்க முடியும். ஏன்னா, அதுதான் நம்ம வந்து அறிவ ஊட்டும். அதுலேருந்து நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோம்னு நம்ம இது பண்ண முடியும். அப்போ அனுபவத்தை தொகுப்பதிலும், அதிலிருந்து மையப்படுத்தப்பட்ட கருத்துக்களை நம்ம உள்வாங்குவதும் தான் நமக்கு தேவை. அதிலேருந்து நம்ம மேல போகணும். அப்போ பொருளாதாரத்தின் வரலாறு ரீதியான அனுபவங்கள் தான் நமக்கு முக்கியம். அப்போ அதிலேருந்து பார்க்கோம்னா, இந்த வெளிக்காரணங்கள் அ அத விட உள்காரணிகளே எல்லா முக்காவாசி பங்கையும் ஆராய்வதற்கு கூடுதல் முன்னுரிமை தர வேண்டும். இதுதான் சொல்றாங்க என்னது. அப்போ இது எங்க தவறான ஊழியர் கொள்கை, தவறான வெளிநாட்டு கொள்கை, தவறான ராணுவ அ ச சகா அ ச ம் அது என்ன சொல்றது? அ சாகசவாதம். அப்பா! அ டைம் ஆகுது. அந்த தவறான ராணுவ சாகசவாதம். இது 3ம் எந்த நாடெல்லாம் பயன்படுத்துதோ, அது பிரச்சனைக்கு வரும். இப்ப அதானே நான் பல பல நாடுகள்ல நடக்குது. இந்த சாகசவாதம் இன்னைக்கு எங்க போய் நிக்குது? அமெரிக்கால. அவனுக்கே அங்க ஆப்பு விழுதுல்ல. அது முதலாளித்துவமா இருக்கட்டும், சோசியலிசமா இருக்கட்டும். இந்த சாகசவாதம்லாம் அட்வென்ச்சரிசம் அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் வேடிக்கைக்கு ஆவாது. அப்போ ச சரியான அரசியல் நிலைப்பாடு, உறுதியான ஸ்தாபன அமைப்பு எப்போ நமக்கு இருக்கோ, அப்போதுதான் உள்காரணங்கள் குறித்து ஆய்வை நாம் முழுமையாக செய்ய முடியும். அப்போ ஒரு நாட்டிலயும் நமக்கு அந்த ஸ்தாபன பலம் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து உள்காரணங்கள சரியா அனலைஸ் பண்ண முடியும். அப்பதான் புறக்காரணங்கள கரெக்ட்டா நம்ம வந்து பொருள் உதவமாத அடிப்படையில நம்மளால பயன்படுத்த முடியும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து சரியான விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சு தான் நம்ம மேல முடியும். அந்த ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு இலங்கையோ, மிச்ச நாடுலயோ, சிலி, மிச்ச நாட்ல இன்னைக்கு சமீபத்தில அண்மையில இடதுசாரிகள் மேல வந்திருக்காங்கன்னா, இந்த ஒரு அடிப்படையில தான் அவங்களால மேல வந்திருக்க முடியுது. அவங்களுடைய பழங்காலத்து அ தவறுகள புரிஞ்சுகிட்டு, அந்த மக்கள் இன்னைக்கு வந்து சில மாற்ற அவங்களுடைய அனுபவத்திலேருந்து பட்டறிவுன்றோம்ல, அந்த அனுபவத்திலிருந்து சில மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றங்கள் இன்னைக்கு படிப்படியா பல இடத்துல வந்து விரிவடையணும். அதுக்கு இந்தியாலயும் கூடவே விரிவடையணும். இந்தியால நடத்த வேண்டியது, ஒண்ணு இந்த மதத்துக்கு ஏத்தா மாரி, இன்னொன்னு இந்த பொருளாதாரம். லெனின் ரொம்ப கிளியரா சொல்றாரு. பொருளாதாரத்த இது வரும்போது, "நீ முதலாளித்துவத்த முதல்ல நீ அடிச்சு நொறுக்குற அந்த திட்டத்துல தான் உன்னால மதவாதத்தையும் உன்னால அடிச்சு நொறுக்க முடியும்." அப்படின்னு எழுதுறாரு லெனினு. அப்போ இந்த ரெட்ட கால்ல நடக்கணும் இந்தியால. மதத்தையும் எதிர்த்து நிக்கணும், சாதியும் எதிர்த்து நிக்கணும். பொருளாதாரத்துக்கு எதிர்த்தா மாரி, முதலாளித்துவம் எதிர்த்தா மாரி, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நவதாராளமயம் இந்த கொள்கையை எதிர்த்தா மாரியான போராட்டம் நடத்தும்போது தான், நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மதத்தால தீர்வு காண முடியாது. வேற எப்படியும் தீர்வு காண முடியாது. பொருளாதார உற்பத்தி முறைய அத்தனைக்கும் அடிப்படை காரணம். அத நம்ம எவ்வளோ தூரம் வலுவா கொண்டு போறோமோ, அப்பதான் தீர்வு கிடைக்கும். இதுதான் எமிலி பர்ன்ஸ் இந்த புக்ல சொல்றாரு. ஆ அவருடைய இத ரொம்ப வேகமா சின்ன புத்தகம் தான். வேகமா ஒரு வாசி போட்டேன். அப்ப அதுல எனக்கு அவருடைய முதல் அத்தியாயத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு தோழர். ரொம்ப தைரியமா சொல்றாரு. எல்லா அறிவியலையும் போல நடைமுறையை மையமா வச்சு தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞானம் மார்க்சியம். அதனால் மார்க்சியமும் அதாவது எல்லா அறிவியலும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால டயலெக்டிக்லயும் நம்ம சொல்லுவோம்ல, பரிபூர்ண முழுமை என்பது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அங்கிருந்து அதனால தோழர் சுகுமார் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற எழுத்தாளர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு அது என்னமோ என்கிட்ட கிராஸ் ஆகல. நான் அவர் புத்தகத்தை எதுவும் நான் படிக்கல. அதான் உண்மை. அந்த வகையில நான் வந்து ஒரு கூர்மையான இயக்கவியல்வாதியா இருந்திருக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து அதனால அவங்க வந்து அதாவது புனிதப்படுத்தல் இல்லாத வகையில மார்க்சியத்தை முன் வந்து விளக்குறதுங்கிறது நான் அரிதான ஆட்களை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து பொதுவா களப்பணியாளர்கள கொஞ்சம் பேர் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர், என்னுடைய சக தோழரு. அவர் வந்து ஒரு குடிசை பகுதி குடியிருப்புல பொதுக்குழுல பேசுறாரு. நானும் உட்கார்ந்திருக்கேன். உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான்
திட்டம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறது. எந்த அரசியல் கட்சியும் திட்டம் வைக்கவில்லை அப்படின்னு அவர் பேசுறாரு. அவங்க கொஞ்சம் பக்தி பரவசமா ஆகுறாங்க குடிசை தொகுதி மக்கள். நான் பொதுவா இந்த இந்த பாணி உரையாடல் நான் அதுக்கு எதிரானவன். சக தோழர்கள் 2 பேரும் ஒரே நேரத்துல வாலிபர் சங்கத்துக்கு வந்தோம். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னப்பா அப்படி பேசுறேன்னு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். உதாரணமா ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் அதுக்கான ஆக்கப்பூர்வமான பார்வை, எதிர்மறையான பார்வை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பல உள்நோக்கங்களோட கூட அவங்களுக்கான திட்டங்களோட தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது லல்லு பிரசாத் யாதவ் வந்து பீகார்ல படிக்காதவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எலெக்ஷன் பிரச்சாரத்துல ரொம்ப எளிமையா பேசணுங்கிறதுக்காக ஒரு முறை ஒரு உவமை காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி அது எல்லாம் சிரிப்பா சிரிச்சது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து மாநிலத்தை ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி அது அங்க இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணி விடும்போது அது கரண்ட் எல்லாம் எடுத்துட்டு விடுது. கரண்ட் எடுத்துட்டு தண்ணி நம்ம மாநிலத்துக்கு விடுறதுனால நம்ம விவசாயம் எல்லாம் கெட்டு போகுது. நம்பூதிரிப்பாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மார்க்சியம் இலக்கியம்னு ஒரு புத்தகத்துல அவங்களுடைய 2 வரி இயக்கவியல் சிந்தனைய எப்படி வந்து வந்து எப்படி வந்து பார்க்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப வழிகாட்டலா இருந்தது. அவங்க மார்க்சியமும் இலக்கியம் புத்தகத்துல வந்து கேரள சமூகத்தினுடைய 2 கலை இலக்கிய ஜாம்பவான்களை ஒப்பிடுறாங்க. விஎம்எஸ் நம்பூதிரி அவங்க. அப்போ அவங்க ஒரு வரி ஒரு தத்துவ வரையறை என்ன செய்யறாங்கன்னா, அதாவது ஒரு பிற்போக்கு எழுத்தாளருடைய எழுத்துக்கள் வந்து சமூகத்துல முற்போக்கான விளைவுகளை, புரட்சிகர மாற்றங்களை உருவாக்கிருன்றாங்க. எனக்கு அப்படியே நீ படிக்கும் போதே அப்படி நிமிர்ந்து நின்னேன். என்ன அது வித்தியாசமா சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் அடுத்து சொல்றாரு, ஒரு முற்போக்கான எழுத்தாளருடைய எழுத்துக்கள், புரட்சிகர எழுத்தாளருடைய எழுத்துக்கள் சமூகத்தில் வந்து பிற்போக்கான எதிர்ப்புரட்சிகர விளைவுகளை ஏற்படுத்திடும் சொல்றாரு. எனக்கு அப்படி ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படி கண்ணை மூடி பார்த்தேன். அப்போ இஎம்எஸ் நம்பூதிரிப்பாருடைய அந்த இயக்கவியல் பார்வை வந்து அததான் எதிர்நிலைகளின் ஒற்றுமையும் போராட்டத்தை அவர் அவ்வளவு அழகா அப்ளை பண்றாரு. இப்ப அந்த மாதிரி சமீப காலமா ஒரு சிறு பகுதி தோழர்கள் இந்திய சமூகத்துல கூட இப்போ நவரத்னங்கள்னு பேர் வச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குன தோழர்களுக்கு நவரத்னங்கள் தான். நான் எனக்கு மிக மரியாதை இருக்கிறது, எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தோழர்களுக்குள்ள இருக்கிற அந்த முரண்களோட இருக்கிற அந்த இயல்பான அவங்க வேலை அனுபவங்கள்ல இருந்து இந்த எதிர்நிலைகளின் ஒற்றுமையும் போராட்டமா அவங்க எப்படி செயல்பட்டாங்கிற மொத்த அனுபவத்தையும் அடுத்த தலைமுறை உள்வாங்கினா தான் அது கரெக்டான மரியாதை. அதுக்கு பதிலா நவரத்னங்களை வந்து ஒரு பக்தி மனப்பான்மையோட பேசுகிற ஒரு எல்லா தோழரும் இல்லை, ஒரு சிறு பகுதி தோழர்கள் இருக்கிறாங்க. இப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து ஒரு பங்காரு அடிகளார்னு ஒரு சாமியார் இருப்பார். இந்த பங்காரு அடிகளார் சாமியார் வந்து முதல்ல ஆதிபராசக்தியை வந்து பெரிய படமா வச்சு அந்த ஆதிபராசக்தி படத்துக்கு பக்கத்துல தாம் படத்தை வச்சாரு சின்னதா. கொஞ்ச நாள் ஆச்சு, ஆதிபராசக்தி படம் கொஞ்சம் சின்னதாச்சு, இவர் படம் பெருசாச்சு. அப்படியே போய் கடைசியா ஆதிபராசக்தியினுடைய படத்தை வந்து அந்த அந்த ஒரு ஓரமா சின்னதா மாதிரி இவரே பராசக்தின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. முன்னோடிகளை அல்லது மார்க்சியத்தை புனிதப்படுத்தல் என்பது என்ன ஆகுதுன்னா, புனிதப்படுத்துகிற தோழர்கள் வந்து பொதுவில் அல்லது உயிரோட இருக்கிற தோழர்களையோ அல்லது இப்போது மறைந்த தோழர்களே புனிதப்படுத்துகிறது ஒரு சிறு பகுதி தோழர்களிடம் இருக்கிற அந்த ஆரம்ப கட்ட ஒரு பக்தி பரவச நிலை என்பது பொதுவில் வந்து அந்த இயக்கவியல் ஆய்வு முறைக்கு எதிரான போக்கு அது. ஏன்னா உங்களுக்கு வந்து நவரத்னங்கள் நவகிரகங்களா தான் இருந்தாங்க, எல்லா ஆளுக்கு ஒரு திசையா இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த தலைமுறை அனுபவத்துல எத்தனை சதவீதம் ஏற்கத்தக்கவை, எத்தனை சதவீதம் நாம வந்து வெளியே வைக்கத்தக்கவை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தலைமுறை முன்னேறுது. உதாரணமா
ஸ்டாலினை வந்து மாவோ வந்து 70% சிறந்த தலைவர், 30% அவருடைய தவறுகள் ரொம்ப தவறாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ரவீந்திரன் தோழர் சொல்லுவாங்க, அதே முறை மாவோவுக்கும் பொருந்தும் சொல்லுவார். இப்போ இன்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து அத்தகைய முறையிலே அவரிடம் எதை ஏற்கத்தக்கனதாக வைத்து எதை வந்து அதை விமர்சிக்கணுமோ அதை தனியா வைத்து முன்னேறுவதன் மூலமாகத்தான் அது மார்க்சியத்தையும் தனக்கே உரிய தன் சமூகத்துக்கே உரிய தனித்தன்மையான பகுதிகளோட அழுத்தமா உபயோகப்படுத்துவதனாலதான் அது வந்து அது ஒரு பொருளாதார பண்பாட்டு மற்ற வகைகள்ல பாய்ச்சலோட பெரும்பான்மை மக்களோட இன்னமும் பிடிமானத்தோட அந்நிய பெற்றாம இருக்குது. டயலக்டிக்கல் பார்வை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற முறையில அந்த வகையில நாம முழுமையும் மார்க்சியம் என்றால் என்னன்னு நம்ம இந்த அடிப்படை நூல்களை படிக்கும்போது அவங்க அந்த மாதிரி நம்மளை எதுவும் புனிதப்படுத்தல் இல்லாமலும் அதே நேரத்துல நாம் எந்த சமூகத்துல செயல்படுறோமோ அந்த சமூகத்தின் தனித்தன்மைகளையும் மக்களுடைய வாழ்நிலைமைகளோட நம்ம பிரிஞ்சு தனியா நின்று நம்ம ஒரு அறிவாளி மாதிரி தனிச்சு காமிச்சுக்கிட்டு மக்கள் தொடர்புகள் இல்லாம ஒரு தனிமைப்பட்டவரா நாம வந்து இருந்துடாம இருப்பதற்கான ஒரு அடிப்படை புத்தகங்கள் தான் நம்ம எடுத்து அதுல ஒரு டயலக்டிக்ஸ் இருக்குதுமே அப்படின்னு எனக்கு இந்த புத்தகத்தை பத்தி ஒரு சொன்னோன்னே எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. ஆனா அவர் இன்று வந்து தோழர் வந்து ரொம்ப இன்று நிதி மூலதனத்தோட இணைச்சுதான் அதை சொன்னாரு. நிதி மூலத்தோட இணைச்சு சொன்னாரு. ரெண்டாவது வெளிக்காரணம் உள்காரணம் பத்தி சொன்னாரு. அது டயலக்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியம். உதாரணமா வாழ்க்கையில இருந்து சொல்லலாம் நிறைய அனுபவங்களை. எங்க அப்பா நல்ல அறிவாளி. எங்க அப்பா தான் என்னை படிக்க வச்சாரு. எங்க அப்பா என்னை 8 வயசுல எல்லாம் போய் லைப்ரரிக்கெல்லாம் கூட்டு போயிருக்காரு. இறந்த பிறகு எனக்கு பாசம் இருக்குண்ணா. ஆனா விமர்சனமா ஒரு வார்த்தை சொல்ல போறேன் இந்த முன்னறிவு கூட. எங்க அப்பா பெரிய அதிகாரியா இருந்தவர். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஆனா அவர் எல்லாத்துலயும் தோத்துட்டாரு. அவர் திமுக இருந்தாரு. நான் மார்க்சிஸ்ட் ஆகும்போது அவர் இந்து முன்னணியில் இருந்தார். வீடே இத்தினோண்டு வீடு தான், இத்தினோண்டு வீடு. நான் போய் கார்ல் மார்க்ஸ் படத்தை வைப்பேன். பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்து போறதுக்குள்ள அது கீழே இறக்கி வச்சிருவாரு. இப்படி இருக்கும். சரி சரிங்களா? அப்படிப்பட்ட இந்து முன்னணி ஆளுங்க வருவாங்க. நான் ஒரு பக்கம் இருப்பேன், அவர் பக்கம் இருப்பேன். எங்க அப்பா ஆனாலும் எனக்கு இறந்து போன பிறகு ரொம்ப பாசமா தான் இருக்கு. அப்பா நம்ம அப்படிலாம் நம்மளை படிக்க வச்சாருன்னா அப்பா தான் பண்ணியிருக்காருன்னு இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு என்ன அவர்கிட்ட இருக்கிற இந்த படிக்கிற கூட தான் என்கிட்ட வந்திருக்குன்னு நான் நினைச்சு வெறுப்பு இல்லாம இருக்கேன். இல்ல 25 வருஷம் எனக்கு அவருக்கு பேச்சு இல்லை. ஆனா விமர்சனமா அவரை பத்தி ஒரு சம்பவம் சொல்றதுக்காக இவ்வளவு முன்னறிவிப்பு. அதாவது என்ன தோழர், அவரு எல்லாத்துலயும் தோத்து கடைசியில கடும் வறுமை. கொஞ்சம் வசதியானவர் கடும் வறுமை. சோத்து கூட இல்லாம ஆயிட்டாரு. அப்போ எங்க அம்மா தான் வந்து பாவம் பார்த்து வந்து எங்க குழந்தைங்க வந்து ஒரு 5 ரூபா கொடுத்தாலும் சமையல் பண்ணுவாங்க, 10 ரூபா கொடுத்தாலும் சமையல் பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வாழ்க்கையில தோத்ததுக்கு ஒரே காரணம் இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது தன பொருத்தம் சரியா இல்லையா, அந்த பொருத்தம் சரியா பார்க்காதனாலதான் அவர் வாழ்க்கையை தோத்து போச்சுன்னு எங்க அம்மா மேல குற்றத்தை சொல்றாரு. அதாவது வெளி காரணத்து மேல சொல்லுவாரு, உள் காரணத்தை பார்க்கவே மாட்டாரு எங்க அப்பா. பெரிய எழுத்தாளரே நல்லா எழுதுவாரு. அதெல்லாம் அவருடைய வாரிசை தான் வந்திருக்கேன் நான். ஆனா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வின் மையம் ஏன் தோத்துட்டேன் அப்படின்னா 73 வயசுல இறக்குற வரைக்கும் ஒரு உறுதியா அசைக்க முடியாம எந்த கருத்து வேறுபாடு இல்லாம 100% நம்பினது என்னன்னா, சாதகம் பார்க்கும்போது தன பொருத்தம் பார்க்கல சரியா, அதனால நான் தோத்துட்டேன். தன் செயல்பாடுகளில் தனக்கு உள்ளே மாறுதல்களை என்ன கொண்டு வரணும் என்பது சம்பந்தமா அவர் எதுவுமே கடைசி வரைக்கும் சிந்திக்கவே இல்லை. சரிங்களா? இப்ப அது போல பல தோழர்கள் இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்துல ஏன் வந்து மாற்றம் வரல அப்படின்னு சொன்னா, இளைய தோழர்கள் கூட பேசுறாங்க, ஏமாத்திட்டாங்க, ஜனங்களை ஏமாத்தி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்சியத்தை பொருத்தும் போது வளர்ந்திருக்கிற புதிய சூழல்களை நாம பார்ப்பதற்கான பயிற்சியாக நமக்கு இயற்பியல் பார்வை தேவைப்படுது. அதுல இப்போ இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு வரி
எல்லா அறிவியல்களையும் போலவும் முன்னாடி இருக்கின்ற சூழல்களை தொடர்ந்து ஆராய்வதன் மூலமாகத்தான் எந்த அறிவியலும் முன்னேறுவதைப் போலவே அவர் கடுமையான வார்த்தையை போட்டிருக்காரு அந்த முதல் அத்தியாயத்துல. பேர்ன்ஸ் அவர் வந்து எமிலி பர்ன்ஸ். மார்க்சிசத்தை இன்கம்ப்ளீட்டட்னு சொல்றாரு. அது சொல்லல, நான் எனக்கு பிடிச்சது அது அவருடைய வரியில. நான் புத்தகத்துக்குள்ளதான் நிக்கிறேன், நான் கொஞ்சம் சுத்தி கித்தி போயிட்டு வர்ற மாதிரி தெரியும். நான் அவர் முதல் அத்தியாயத்துல நான் வேகமா வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லா அறிவியலையும் போல வளர்ந்து கொண்டிருப்பதுதான் மார்க்சிசம். அடைக்கவே இல்லை, அங்கதான் நிக்கிறார் இந்த எழுத்தாளர், அங்கதான் நிக்கிறார். இப்ப அந்த வகையில இந்திய பின்னணியில தோழர் நிதிமோகன்கிட்ட பேசினாரு, எல்லாம் பேசினாரு. ஆனா நாம வந்து ஆக்சுவலி இந்திய சூழல்ல வந்து இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதிமுக்கியமான தருணத்தில் நாம் பின்னுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ இளைய தலைமுறை வந்து இப்ப நாங்க இந்த வகுப்புல நடத்துகிற நோக்கமே வந்து இளைய தலைமுறையான உரையாடல். நீங்க வாங்க எங்களை திட்டுங்கன்னு தான் கூப்பிடுறோம். ஆனா நாங்க வந்து வித்தியாசமா நினைக்கிறோம். நாங்க மாற்ற புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான புதிய சிந்தனைகள் என்ன, புதிய நடத்தைகள் என்ன, புதிய வரையறைகள் என்ன அப்படிங்கிறது தான் நாங்க வந்து இங்க எங்களுக்குள்ள எங்களே சங்கடப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற முறையில எந்த ஒரு புத்தகத்தையும் இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து உரசி பார்ப்பதற்காக அதை வந்து ஜனங்களுடைய வாழ்நிலைக்கான தீர்வாக மாற்றுவதற்கான பயிற்சியில இன்றைக்கு ஒரு புத்தகத்தை வந்து அருமையா வைத்திருக்கிறாங்க தோழர் சுகுமார் தோழர் அவர்கள். ஒரு அன்இக்வாலிட்டி உள்ள ஸ்டேட்ஸ், இங்க முதலாளித்துவம் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, கர்நாடகத்தில் இருக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம எப்படி இதை அப்ளிகபிள் பண்ண முடியும், பீகாருக்கு எப்படி கொண்டு போய் முடியும்? ஆக வித்தியாசமான குஜராத்தில் ஒரு பக்கமாக இருக்கு. அவங்க வளர்ச்சிகள் வந்து சமநிலையற்று, முதலாளித்துவத்தின் வளர்ச்சியும் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்முடைய நிலைப்பாடுகள் என்பது சென்ட்ரலைஸ்டாக முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பெரிய இதுவாக தான் இருக்குது. நம்ம ஒரு இயக்கவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அதற்கு காலத்திற்கு ஏற்ற மாதிரி மார்க்சியங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கிற விஞ்ஞானம் நம்ம சொல்கிறோம், அதுதான் உண்மை. 100% வந்து அதில் எந்த மாற்று கருத்து யாருமே இது பண்ண முடியாது. ஆக அந்த வளர்ந்து இருக்கிற விஞ்ஞானத்தில் வந்து நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்பப்படி பொருத்தணும் அப்படிங்கும்போது வந்து சூழ்நிலைகள் மாறி இருக்கு. தமிழ்நாட்டு சூழ்நிலை உத்தரப்பிரதேசத்துக்கு இல்லை, உத்தரப்பிரதேச சூழ்நிலை கேரளாக்கு இல்லை. இந்த உள்வாங்கி கொள்ற திறமையில நாம இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவமா தான் நான் என்னுடைய ஃபீலிங்கை பார்க்குறேன். என்னுடைய இதுவா வந்து கருத்தா வந்து இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து நாம இப்போ நடத்துகிற வகுப்பு மாதிரி இந்த இயக்கவியலை வந்து உடைச்சு இயக்கவியல் ரீதியாக ஒரு சிந்தனையை தூண்டுவதன் மூலமாகத்தான் இந்த இடதுசாரி அமைப்புகளுக்குள்ள நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அது லெப்டா ரைட்டா அப்படிங்கிறதெல்லாம் வேற. நீங்க வந்து புரட்சி நடத்த போறது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. மக்கள் ஜனநாயக புரட்சி அப்படின்னு வந்துருச்சு. அப்ப புரட்சியை பத்தி பேச வேண்டிய இல்லை நம்ம காலகட்டம் வரைக்கும். அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த போல இயக்கவியல் ரீதியாக என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இன்னும் அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு கேடர்ஸ் கிட்ட போகும்போது அவன் என்னமோ அவன் 21ஆம் 25ஆம் நூற்றாண்டு பார்த்து அமெரிக்க ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம புரட்சி அப்படின்லாம் வரும்போது அவர்களுக்கு அது ஏற்புடையதா இல்லை. இன்றைக்கு இருக்குல்ல, நீங்க வந்து தொழிலாளின்னு சொல்ற வார்த்தைய நீங்க ஒரு ஐடில போய் நீங்க லேபர்னு சொல்லி பாருங்க, ஏத்துக்க தயாரா இல்லை. அவன் வந்து அப்படியே சும்மா ஒரு காஸ்மாபாலிட்டன் லைஃப்ல அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல அவனுக்கு கொடுக்குற சம்பளத்தை வச்சு மிதந்துகிட்டு இருக்கிறான். அவன் தன்னை தொழிலாளியாக கூட சுகுமாரு அதைத்தான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், அவன் தன்னை தொழிலாளியாக கூட ஏத்துக்க தயாரா இல்ல. போய் சுகுமார் தோழர் போயிட்டு தொழிலாளி இவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுல 10 பேர் தான் சொல்லுவான், 90 பேர் என்னடா இவங்க நம்மள தொழிலாளின்றா வரமாட்டான். பிரச்சனையே காரணம் அதுதான். அவனுக்கு எப்ப பாதிப்பு வருதோ அந்த டயத்துக்கு பண்றான். அப்ப கூட அந்த ஏன்னா இதே மாதிரிதான் நம்முடைய இந்திய இதுவே பாத்தீங்கன்னா எல்லாருமே முதலாளி மனப்போகம் தான். நான் ஒரு முதலாளியா இருக்கணும், சின்ன ஒரு கடை வச்சிருந்தாலும் நான் முதலாளிப்பா, நான் முதலாளி, எனக்கு ஒரு 2 பேர் வேலை செய்யணுங்கிற மனப்பக்குவம் உள்ள ஒரு சமுதாயத்துல நம்ம ஒரு சோசியலிச புரட்சியை கட்டுவது என்பது வந்து அது நேரடியாக சோசியலிச புரட்சியா இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். அதுல நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சைனாவே சோசியலிசத்தை நோக்கி தான் போயிட்டு தேடிய சமூகம்
அதுதான். சைனாவே சோசியலிசத்தை நோக்கிய சமூகமா தான் இருக்கே தவிர சோசியலிச சமுதாயமா இல்ல. இன்னைக்கு அவ்வளவு தூரம் கூட அவர்கள் கூட சோசியலிசத்தை நோக்கிய பயணம் தான் சொல்றாங்க. குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சிடுங்க, உரையாடலுக்கு வந்துட்டதுனால குறுக்கிடுறேன். ஆ, அதாவது அதாவது சினிமா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆஹ், 20 நாளைக்கு ஓடும், 50 நாளைக்கு ஓடும்னு சினிமா தயாரிப்பாளர் மாதிரி தான் நம்ம தமிழ் ரசிகரை சொல்லுவான். கதை எப்படி ம், இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆமா, சினிமா எப்படி இருக்குன்னா, அது 20 நாளைக்கு ஓடும், வெள்ளி வெள்ளி விழாக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லுவான். என்னடா ஆமா. சினிமா எப்படி இருக்குன்னு கதையை பத்தி கேட்டோம்னா தயாரிப்பாளர் மாதிரி பேசுறான்னா ரத்தத்துல ஊறி இருக்கு. போயிருக்கு. அப்ப இந்த இதெல்லாம் கருத்தில் வச்சுதானே நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. இன்றைக்கான அதாவது வந்து இளைஞர்களை கவி எடுக்கக்கூடிய ஒரு தத்துவமா தான் இடதுசாரி தத்துவமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு கூட்டுற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து நாம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எங்க லேக் ஆனோம் அப்படின்னா இந்த இயக்கவியல் பார்வை நம்மகிட்ட குறைஞ்சு போயிடுச்சு. இந்த இயக்கவியல் ரீதியான சிந்தனை என்பதை நம்ம வந்து சொல்லிட்டோம். அது நவரத்தினங்கள பத்தி பேசும்போது உண்மைதான். நவரத்தினங்களாவும் இருந்தாங்க, அது நவக்கிரகங்களாவும் இருந்தாங்க. 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தானே புதிய தலைமுறைக்கு சரியா இருக்கும். நம்ம வந்து புனிதப்படுத்துறோம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு அந்த கருத்துல முழுமையா உடன்பாடு இருக்கு. எதுவுமே வந்து புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உள்ளத உள்ளபடி வச்சு பேசக்கூடிய ஒரு மனப்போக்குவம், அது இயக்கவியல் ரீதியான அந்த ஒரு சிந்தனை போக்க வளர்க்க வேண்டியது இருக்கு. நாம அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். சரி, பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது வரைக்கும் நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதான் தோழர் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணுதான் ஒரு நாள் தோழர். ஒண்ணே ஒண்ணுதான் ஆ, வெங்கடேசன். ம், புறச்சூழ்நிலை மாற்றத்துக்கான காரணம். ஆமா, அகச்சூழ்நிலை மாற்றத்தின் அடிப்படை. கண்டிப்பா. இன்னும் அந்த ரியலைசேஷன் வரல. வரல. அதுக்கு நம்ம வந்து ஒரு கிரியாவுக்கி மாரி நம்ம இருக்கணும். நம்ம அந்த இருக்கணும். அதுதான். அகச்சூழ்நிலை ஆமா. அத நம்ம கிரியேட் பண்றதுல தான் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளுடைய அதுக்கு நம்ம வகுப்பு வந்து விடாமுயற்சி சரியான போராட்டம். நம்ம அதான் நம்மளுடைய ஆமா. வகுப்பு அதுல வந்து நீங்க ஒரு சொன்ன மாரி வளர்ச்சி சின்ன இருக்கான்னாக்க, அதாவது தேவைக்கே இல்ல. தேவைக்கு ஏத்த வளர்ச்சி நம்ம இந்தியால நம்ம பார்க்க முடியல. வளர்ச்சி பார்க்க இருக்கான்னா முடியும். இருக்கு. அது ஏதோ ம், சின்ன பெர்சன்டேஜ். இந்தியா மாரி ஒரு பெரிய தோழர் நாட்டுக்கு உண்டான வளர்ச்சி வரல. வரல. அவ்வளவுதான். தோழர் வெங்கடேசன் தோழர், ம், அதாவது ரியாலிட்டியை வந்து ஒரு ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. ஆனா மார்க்சிசம் பகுதி படிக்கும்போது அந்த சமத்துவங்கிறது ஒரு அஹ், சொந்த இன்பமா இருக்கு, சுய இன்பமா இருக்கு. சரிங்களா? ம், அப்போ அந்த தியரியிலேயே அங்கேயே சுகமா இருக்கிறதுங்கிறது ஒரு விதமான மார்க்சியம் படிக்கும்போது வர்ற ஒரு படிநிலை உணர்வு. அது கொஞ்சம் ம், கோபமா சொன்னா அது ஒரு மனநோயின்னு சொல்லலாம், ஒரு இதாக சொல்லலாம். ஆனா நீங்க காங்கிரீட் கண்டிஷனோட எப்படி காலை வேற ஊனி யார் நிக்கிறாங்களோ, மார்க்சியமே ம், படிக்க தேவையில்லை. ஒருத்தர் காங்கிரீட் கண்டிஷன்ல நின்னாருன்னா அவர் மார்க்சிஸ்ட் தான். ம், இப்ப காங்கிரீட் கண்டிஷன்ல நிக்கிறதுன்னா என்ன? இப்ப நான் வந்து இன்னைக்கு கூட நம்ம வகுப்புல ஒன்று போட்டிருக்கோம். உதாரணமா இன்னைக்கு நீங்க சொன்னதை ஒட்டியே சொல்றேன் நான். அதாவது உற்பத்தி சக்திகளுடைய பிரதிநிதியா தன்னை உணரணும் ஒரு மார்க்சிஸ்ட் இன்னைக்கு இந்திய ம், சமூகத்துல. அவன் ம், தொழிலாளியா உணர்ந்தா கூட, தொழிலாளியா இருந்தா கூட, அவன் வந்து அவன் நம்ம இந்திய வங்கி ஊழியர்கள் கம்ப்யூட்டரை உடைச்ச மாதிரி, இந்த மிஷின் ம், வந்ததுனால, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால என் வேலை போகுதுன்னு அதை போய் அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி இருந்த ஆரம்ப கட்ட எதிர்ப்பு வடிவங்களை எல்லாம் கடந்து ஒரு ம், தத்துவ நிலையில அவன் வந்து ஒரு தொழிலாளி வந்து உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சியின் பிரதிநிதியா தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் உணரணும். அவன் முதலாளியா இருந்தாலும், ம், அவன் முதலாளியா இருந்தாலும் உணர்ந்தா தான். அப்ப 5000 முதலாளி இருக்கிறான் சீனால. ம், அவன் உற்பத்தி சக்தியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்கிற பொருளாதார அறிவை அவன் ஒரு ஒரு கணிசமான பகுதியை வச்சிருக்கிறான். அதனாலதான் என் என் போனு ரெட்மி நான் சிவப்பு ம், அப்படிங்கிற போனை வெளியிடுறான். ம், 150வது பணக்காரனா இருக்கிறான். போய் கட்சியில போய் ம், கோடீஸ்வரனா இருந்தாலும் சேரணும்னு மெம்பர்ஷிப் போடுறான். அங்க ம், வந்து சீனாவின் சோசியலிசத்தை கட்டுபவர்னு உலகத்தின் 150 பணக்காரனுக்கு அவர் போய் விருது கொடுக்குறாரு, சீன கட்சி பொதுச் செயலாளர். ம், அதனால இப்போ உங்களுக்கு இப்ப இன்னைக்கு வந்து இந்திய சூழல்ல இந்திய சமூகத்தினுடைய உற்பத்தி சக்தியை வளர்ச்சினா என்ன? ம், அதே மாதிரி இந்திய பண்பாட்டினுடைய திசை வழியின் பிரதிநிதியா இருக்கணும். ஆக ம், பெரும்பாலான மக்களினுடைய நலனுக்காக இருக்கணும். பாட்டாளி வர்க்க நலனுக்கு ஆக பெரும்பாலான மக்கள் நலனா இருக்கிறது மூலமா தான் பாட்டாளி வர்க்க நலனை காப்பாற்ற முடியும்.
காப்பாற்றணும். தோழர் தோழர் சொல்லுங்க தோழர். அதாவது இந்த தோழர்களுக்கு பொருள் முதல்வாதம், சம்ஸ்திகவாதம், கருத்து முதல்வாத கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காமல் அற்புதமாக நீதியும் நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி நவரத்தனங்கள் என்று தனிநபர் சுதிபாடலான கெட்டு கிடக்குது. அது போக வர்க்க ஸ்தாபனம் கட்டுகின்ற பயிற்சியை கேடர்களுக்கு கொடுக்கணும். நாம தோழர் சுகுமாரன் அவர்கள் அந்த கம்ப்யூட்டரை பற்றி அந்த போராட்டத்தின் போது சொன்ன விஷயங்களை மாதிரி உள்ளுணர்வுகளை கிளறக்கூடிய ஒரு தோழர்களாக நாம மாறணும். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் வர்த்தக தொழிலாளர் சங்கத்தை அமைச்சேன். 2000 பேர்கள் ஊர்வலம் போனோம். அன்னைக்கு கொத்தடிமை மாதிரி இருந்தார்கள். இந்த சூரியன் எப்படி ரோஜாப்பூ மலர்கள் மேல பொருந்தா அது விளையிற மாதிரி முதலாளி ஏதாவதுன்னா ஓடியே போயிடுவான். அந்த மாதிரி கொத்தடிமையான இடத்துல கூட சங்கம் அமைச்சு கட்டினோம். அந்த மாதிரி வர்க்க உணர்வுகள் இல்லாம ஏதோ திணித்து அல்லது ஒரு இது இருக்குது. ஒரு லும்பன்கிட்ட எப்படி கட்சி கட்டணும், இப்போ கம்ப்யூட்டர் என்ன அதுல எப்படி கட்டணும், ஒரு தொழிலாளிகிட்ட எப்படி கட்டணும், நம்ம முன்னோர்கள் என்ன பணி செய்தார்கள், இன்னைக்கு என்ன செய்யணும் என்ற மாதிரி எல்லாம் விட்டு இன்னைக்கு சங்கம் சந்தா எத்தனை வரும், அதுல எத்தனை வசூல் பண்ணி கொடுப்பான், அதை எப்படி நடத்தலாம், இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் மத்தியில தான் இன்னைக்கு சீரழிவுக்கு காரணம் தோழரே. அப்ப இதை ஒரு உணர்வுபூர்வமாக அர்ப்பண உணர்வோட போராடக்கூடிய ஒரு கருத்தியலான கோர் டீம் ஒண்ணு வரணும். அதுதான் ஜெயிக்கும். தோழர் அவரு அஜய் கோஷ் பழங்குடி மக்கள் சங்க தலைவர், இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்காங்க. அவங்க அதாவது எல்லா கட்சிகளோடையும் நல்ல உறவோட இருக்கிறவங்க. பழங்குடி மக்கள் சங்க தலைவர் அஜய் கோஷ்னு முதல் தலைமுறை கம்யூனிஸ்ட் கட்சி பேரை வச்சிருக்காருன்னா அவங்க அப்பாவே கம்யூனிஸ்ட். சுதந்திரம் 2 தலைமுறை கம்யூனிஸ்ட். நான்லாம் பஞ்சத்து கம்யூனிஸ்ட், அவர் பரம்பரை இல்ல அப்படியெல்லாம் இல்ல தோழரே. எங்க அப்பா இப்ப உங்க அப்பா மாதிரி எல்லாம் இல்ல. அங்க யாராவது கோயிலுக்கு நிதி கேட்க வந்தா சாட்டை எடுத்து அடிக்க போயிடுவார், எல்லாம் ஓடிடுவாங்க. ஜாதியன்னா கடும் எதிர்ப்பாளர். 2வது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளராக இருந்திருக்கிறார். அவரு ஒரு 3 கலர்களை உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு வயிற்று வலியை சரி பண்ணக்கூடியது, மிச்ச 2 சுவைக்கானது. அதை அமெரிக்கன் கம்பெனி ஆட்கள் அமெரிக்கன் கேட்கும் போது இது நாட்டுக்கடா போடான்னு துரத்தி இருக்கேன். எங்க அண்ணன் கூட அங்கலாப்பட்டு சொல்லுவார். நான் சொன்னேன், அவர் தேசபக்தியோட செஞ்சிருக்கிறாரையோ, உனக்கு எதுக்கே இந்த சுரண்டல் புத்தின்னு கூட பேசுறேன். அதாவது தோழர் எல்லாம் பக்தர்களாக இல்லாமல் பொருள் முதல்வாதியாக மாறணும். அதற்கு நீங்க ஒரு கருவை உருவாக்குறீங்க, நல்ல விஷயம் தோழர். பேசப்பட்டிருக்குதானே. நான் ஒரு விஷயம் இப்ப தோழர் சுகுமார் சொல்லிட்டு போய்க்குள்ள ஏகாதிபத்தியத்துக்குள்ள பலஸ்தீன விஷயத்துல முரண்பாடு வந்திருக்கு என்ற மாதிரி சொன்னார். அவர் அந்த இப்ப உள்ள நிலையில ஏகாதிபத்தியம் ஒன்றிணைந்து ஒரு சில பொது முடிவுகளுக்குள்ள இயங்குதுன்றதை ஏற்றுக்கொண்டுதான், ஆனால் நடைமுறையில எப்படி கொண்டு வந்ததுன்றதை சொன்னார். அது உண்மையில பலஸ்தீனத்தில உருவானது இல்லை, உக்ரைனிலே உருவாயின ஒரு விஷயம்தான். உக்ரைனில அமெரிக்கா தன்னுடைய நலனை முழுக்க எடுத்துக்கொண்டு ஐரோப்பிய பக்கத்தை புறக்கணிச்ச நிலையில ஐரோப்பாவுக்கு அந்த முரண்பாடு பிரதானமானதாக இருந்தது. அதை அவர்கள் வெளிப்படுத்தின முறை பலஸ்தீனா. பலஸ்தீனத்தை அவங்க அங்கீகரிக்கிறதால தான் ஏதோ நடக்க போகுதுன்றது இல்லை. ஏனென்றால் இஸ்ரேல யுத்தத்தை நிறுத்தணுமா இருந்தால் ஐரோப்பா நினைச்சா நிறுத்த முடியும். அவங்க நினைக்கல, அவங்க போலித்தனமா தான் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்றது இருக்குது. ரவீந்திரன் சொல்றது 100% உண்மை. இதுல என்னன்னா, அவர்கள் அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய கோபத்தை பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதன் மூலம் காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கணும், அவர்கள் அங்கீகரிச்சிருக்கின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்களே தவிர எந்த வருஷ அக்ரிமெண்ட் 1968 மேப்பா எந்த மேப்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை. யாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. ஆமா, அடிப்படையில கோபத்தை காட்டினதே தவிர ஏகாதிபத்தியம் இன்றைக்கு ஒன்றிணைஞ்சு இருக்குது என்றதான் பிரதானமானது.
ஏகாதிபத்தியத்துக்குள்ள இந்த முரண்பாடு காரணமாக உலக யுத்தங்கள் வரும் என்றால் இப்போ ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு இப்போ ஒரு சொல்லு பாவிக்க தொடங்கி இருக்கணும். சீனா, ருஷ்யா, வட கொரியா, இந்த மூன்றும் ஒரு அச்சில் வருகின்றன. இந்த மூன்றும் ஒரு அச்சில் இருந்து கொண்டு உலகத்துக்கு அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்குது. அப்ப இவற்றுக்கு எதிராக, இந்த மூன்றின் கூட்டுக்கு எதிராக உலகம் ஐக்கியப்பட வேணும் என்றது இந்த ஏகாதிபத்திய திணை. அவைக்குள்ள இருக்கிற முரண்பாட்டை மீறி அந்த திணை இன்றைக்கு ஒன்றிணைச்சி இருக்குது. உண்மையில அச்சு நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அது ரெண்டும் புதிதாக தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரி பங்கிட முயற்சி செய்துதான் 2 உலக யுத்தங்கள் வந்தன. ஆனால் அப்படி பார்த்தா இப்ப 3வது உலக யுத்தம் உண்டு. இப்ப இந்த புதிய அச்சு நாடு அவர்கள் சொல்ற அந்த புதிய அச்சு நாடுகள் ஒரு உலக யுத்தத்தை தொடக்க வேணும். அதாவது ஏற்கனவே ஏகாதிபத்திய நட்பு நாடுகள் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, இப்ப புதுசா ஜப்பான், ஜெர்மனி என்ற இந்த 5 நாடுகள் இந்த கூட்டுக்கு எதிராக அவர்கள் உலகை பங்கு போட்டு அதுக்குள்ள உள் முரண்பாடு, சின்ன முரண்பாடு, யாருக்கு கூட குறைன்றது வேற விஷயம். ஆனா அந்த நட்பு நாட்டுக்கு எதிராக இந்த புதிய அச்சு நாடுகள் ஒரு உலக யுத்தத்தை தொடக்கினால்தான் உலகத்தை மறுபங்கீடு செய்ய முடியும். இது லெனின் முன்வைத்த ஏகாதிபத்தியம் பற்றின முரண்பாடு, உலக யுத்தம் தோன்றுவதற்கான காரணி என்றதனுடைய அடிப்படை. ஆனா நடைமுறை வேற. உக்ரைனை யுத்தத்துக்கு தூண்டி உக்ரைன் யுத்தத்தை தொடக்கினது நேட்டோ நாடுகள் தான். வெளி தோற்றத்துக்கு தான் ருஷ்யா யுத்தத்துக்கு முன்னுக்கு தொடங்கின மாதிரி இருக்குமே தவிர அந்த யுத்தத்துக்கான பின்னணி முழுவதையும் உக்ரைன் தான் செய்து கொண்டு போகுது. 2015 ரஷ்யாவோட நாங்கள் ரஷ்யாவில இருந்து பிரிந்து வந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக போகக்கூடாதுன்ற உணர்வோடு தான் உக்ரைன் மக்கள் பெரும்பான்மையானவர்கள் இருந்தார்கள். அந்த பெரும்பான்மையினுடைய ஜனநாயகப்படி இருந்த அரசாங்கத்தை யூரோக்களையும் டாலர்களையும் கொட்டி இந்த மாதிரியான ஒரு கோமாளி பயங்கரவாதிய அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது ருஷ்யாவை சுத்தி வளைச்சு நேட்டோ ருஷ்யாவுக்கு அண்மையில போறதுக்காக செய்த ஒரு நடவடிக்கை. அப்ப இதுக்கு மேலேயும் இடம் கொடுக்க கூடாதுன்றதால ருஷ்யா யுத்தத்தை தொடக்கினதே தவிர உண்மையில யுத்தம் உக்ரைனால ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒன்று. யார் முதல் சுட்டதுன்றதுதான் ருஷ்யாவே தவிர ஏற்கனவே பல சூடுகளை உக்ரைன் செய்து கொண்டு வந்த 2015 இந்த கோமாளி அதிகாரத்துக்கு வந்தது உட்பட. அப்ப இப்ப யுத்தத்தை யார் செய்கிறார்கள் என்றால் தொடக்கிறார்கள் என்றால் ஏகாதிபத்தியம் தான் தொடக்கிறது. இப்ப இந்த கருத்து கூட இருக்கு. ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக இந்த யுத்தத்தை தொடக்கினது கூட அதுக்குள்ள இருக்கிற இஸ்ரேலிய உளவாளிகள், அமெரிக்க உளவாளிகள் அதை தூண்டி தொடக்கி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கு இஸ்ரேல் இந்த அளவுக்கு நாங்கள் முழு பலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்போம், பிடிப்போம், ஆக்கிரமிப்பு இல்லை, மீட்சி, ஏற்கனவே எங்களுடைய நிலமாக இருந்த அந்த முழு அகண்ட இஸ்ரேல் என்றதை உருவாக்குகிறோம் என்று சொல்றதுக்கான ஒரு தொடக்கத்தை அது செய்ததா இருக்கலாம். ஹிஸ்புல்லாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேருக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த தொடக்கங்களுக்குள்ள இருக்கிற இந்த யுத்த தூண்டுதல் என்றது இன்றைக்கு அச்சு நாடுகள் செய்ய இல்லை, புதிய அச்சு நாடுகள் செய்ய இல்லை, ஏகாதிபத்தியம் தான் அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் உலக யுத்தம் கொண்டு வாரதன் மூலம்தான் உலகை மறுபங்கீடு செய்யறதை இல்லாமல் ஆக்கலாம். ஏன்னா முதல் 2 உலக யுத்தங்களும் மறுபங்கீட்டை செய்ய இல்லை, இல்லாமல் தான் ஆக்கினது. ஏற்கனவே இருந்த ஏகாதிபத்திய நாடுகள் வலிமைப்பட்ட நிலைமை தான் நடந்தது. அப்ப 3ஆம் உலக யுத்தம் ஒன்று தங்களுக்கு அப்படி சாதகமா இருக்கும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லது இப்படி பார்த்தா கூட புதிதாக வளர்ற ஒரு நாடுதான் யுத்தத்தை செய்யணும்ன்றது நடைமுறையில இல்லை. அப்ப உண்மை என்னென்றால் இன்றைக்கும் உலகம் முதலாளித்துவ சமூகமாக இல்லை. இது முதலாளித்துவ சமூகம் அல்ல. அந்த சொல்லாடல் தான் பிழைக்குது. மார்க்ஸ் முதலாளித்துவ சமூகம் என்று பார்த்த ஐரோப்பா அங்க முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் கூர்மையான வர்க்க போராட்டம் நடந்த ஒரு காலம். ருஷ்ய புரட்சியில கூட
பாட்டாளி வர்க்கம் முன்னணியில நிக்குது. அது அந்த புரட்சி நடந்தது. ஆனால் அப்பவே லெனின் ஒரு மாற்றத்தை வளர்ச்சியை செய்கிறார். ஒடுக்கப்பட்ட தேசங்களே ஒன்று சேருங்கள். அந்த ஒடுக்கப்பட்ட தேசங்களும் இணைஞ்சு நடந்த புரட்சி தான் அக்டோபர் புரட்சி என்றதை பார்க்காமல் விட்ட ஒரு தவறு. ஆனால் 58, 59ஆம் ஆண்டுகள்ல நடந்த சர்வதேச மாநாடுகள், 2 மாநாடுகள் நடந்தது. ஒன்று சோசியலிச நாடுகளின் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குரிய மாநாடு, இன்னொன்று உலகம் முழுவதிலேயும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநாடு. அதுல 5 முரண்பாடுகளை பற்றி பேசுறது இருக்குது. ஆனால் அதுல பிரதானமாக இன்றைக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்குமான முரண்பாடு அந்த 5ல ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு யார் சேவேராதான் அழுத்தி ஒரு விஷயத்தை சொன்னது, இன்றைக்கு பிரதானமான முரண்பாடு ஏகாதிபத்தியத்துக்கும் ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்கும் இருக்கிற முரண்பாடு தான் என்று. ஆனால் அது பிறகு 70ஆம் ஆண்டுகளுக்கு வரைக்கும் அது மறக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான முரண்பாடு என்று பார்க்க போனதுதான் எங்கட நாடுகள் எல்லாத்திலையும் உலகமயமாதல் என்றதன் ஊடால ஒற்றை மைய மேலாதிக்கத்தில் அமெரிக்க ஆதிபத்தியம் தலைமை முழு உலக தலைமைக்கு வரக்கூடியதா வந்தது. இப்ப அதை தகர்ந்து கொண்டு இருக்குது. அப்ப இப்ப தகர்ந்து தாங்கள் வீழ்ச்சி அடைகிறோம் என்றதால அந்த ஏகாதிபத்திய திணை எடுக்கிற முயற்சி தான் இப்ப உள்ள அரசியல் இயக்கம். அப்ப இதுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட தேசங்கள் என்றது என்ன? பொருளுற்பத்தி சக்திக்கும் பொருளுற்பத்தி உறவுக்குமான முரண்பாடுதான் வரலாற்றின் இயக்க சக்தி. இதை தனிய வர்க்க முரண்பாடு வர்க்கம்தான் பொருள் உற்பத்தி உறவென்று பார்த்தது. அது அப்போ உள்ள ஐரோப்பிய வரலாற்று நிலை வர்க்கம்தான் வரலாற்றை இயக்கி கொண்டு வந்தது என்று பார்க்கப்பட்டது. இல்ல, வர்க்கத்துக்கு அப்பால இந்த முழு சமூக சக்தியாக ஒரு இயக்கம் இருக்குது என்றதான் எங்களுடைய சாதி சமூகம். சாதி சமூகத்துல ஆதிக்க சாதிக்கும் ஒடுக்கப்பட்ட மற்ற ஏனையவற்றுக்கும் இடையில உள்ள முரண்பாடு தான் வரலாற்று இயக்கம். அதில் ஆதிக்கமா இருக்கிற வணிக சாதிகளுக்கும் நில உடைமை சாதிகளுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடாகத்தான் எங்களுடைய வரலாற்று இயக்க போக்கு இருந்தது. இந்த ஆட்டான் அடிமை சமூகம் இருந்தது, நில உடைமை சமூகம், முதலாளித்துவ சமூகம் என்றது அது வர்க்க சமூகத்தில் பேசுகிற விஷயம். எங்களுக்கு இருந்தது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து முன் 3ஆம் நூற்றாண்டு வரை ஒரு சம உடைமை சமூகமாக திணை வாழ்வியல் இருந்தது என்ற ஒன்று பார்க்கறதுக்கு அவசியம் இருக்கு. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில தான் நிலம் சொந்தமாகிற ஒரு வரலாறு தொடங்குது. அது கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில வணிக சாதியாக அதிகாரத்துக்கு வாரது இருக்குது. கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்குள்ள மீண்டும் நிலம், அது நிலப்பிரபுத்துவ சமூகமா வருது. இப்ப மீண்டும் வணிகம் முதலிடத்துல இருக்கிற மேலாதிக்க சமூக முறை இருக்கு. அப்ப இந்த முழு சமூக சக்திக்குள்ள அதிகாரம் கைமாறின வரலாறுன்றது வேற ஒன்று. அதிண்ட உச்ச நிலை தான் இப்ப உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியமும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தேசங்கள் ஆளுமையோடு வந்து தங்களுக்குள்ள சமநிலையை அடைதல். அப்ப அந்த இயக்க போக்கு என்றது கவனிக்கப்பட்டால் எமிலி பெர்ன்சனுடைய இந்த நூலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்சியம் என்பது வளர்கிற ஒன்று என்றதை நாங்கள் புரிந்து கொண்டதாக இருக்கும். இந்திய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன எப்படி கோட்பாட்டை வகுத்து கொள்றது, எப்படி மக்கள் மத்தியில் வேலையை செய்யறதுன்றதுக்குள்ள வரலாம். ஏன்னா அது இல்லாமல் இருக்கு. நான் நேற்று கூட ஒரு கூட்டத்தில் அந்த விஷயத்தை சொன்னேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் ஒரு விஷயம் எனக்கு முதல் பேசின ஒரு வலியுறுத்துன்னா, இன்றைக்கு இந்தியாவில் மிகவும் ஆர்வத்தோட நிறைய விஷயங்கள் கற்றல் நடக்குது. அது ஒரு உண்மை. தனியாக இந்த ஜூம் மீட்டிங் மட்டும் இல்லை, வேறு பல தளங்கள்லையும் கூட பெரிய பெரிய தொகுப்புகள் வருது. ஒவ்வொரு படைப்பாளியினுடைய முழு தொகுப்புகள் வருது. அப்போ இந்த தேடல் எல்லாம் அங்கே வளர்த்திருக்கு. இலங்கையில இப்போ இல்லைன்றது நான் நீதிராஜ் சொன்ன உடனே அந்த விஷயத்தை தான் சொன்னேன். வாலிபர் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள்ல இருந்து இந்த ஜூம் மீட்டிங்குக்கு இங்கே இருந்து யாராவது வருவாங்களான்னு நான் கேட்டேன். வாலிபர் அமைப்பா, தொழிற்சங்கமா, அப்படி ஏண்டா என்ன ஏன்னா அது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு இங்கே. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஆர்வத்தோட தேடல் இருக்குது. அப்புறம் நான் அதுக்கு நான் என்னுடைய கருத்தை சொல்றேன்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. என்னால் ஒவ்வொன்றுமே சாதியவாதத்தோட தான் இருக்கு.
பிராமண வெறுப்பும் சட்சூத்திர வெறுப்பும் இந்து மத ஒழிப்பும் என்ற இந்த வரையறைக்குள்ள இருக்கிறது எவ்வளவுதான் பெருந்தேடலா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள எந்த மாற்றத்தையும் செய்ய போறது இல்லை. மார்க்சியம் பேசுகிறவர்கள் கூட தங்களை பெரியாரிய அம்பேத்கரிய 2 தோள்களில் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறோம் என்று இயங்குகிற இந்தியாவில் கடைசி வரையும் ஒரு மாற்றமும் நடக்க போறதில்லை. இந்தியா ஏகாதிபத்தியத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு போவோம். அப்ப குறைஞ்சபட்சம் இந்த மார்க்சியம் எப்படி இன்றைக்குரிய பிரியோகத்துக்கு உரியதா வளர்ந்திருக்குது என்று பார்த்தால் மட்டும்தான் இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்க நட்பு சக்தியா நான் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, நீங்க முதலாளித்துவவாதிகள் பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டில் இருந்தோண்டு இந்த சாதி அமைப்புல மாற்றத்தை எப்படி கொண்டு வரோன்றதான் அவசியம். அம்பேத்கரும் பெரியாரும் முதலாளித்துவவாதிகள். அவர்கள் முன்னணியில நிற்கிற வரைக்கும் மக்கள் பிளவுபடுத்தப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஆனபடியால இந்த விஷயங்களை படிக்கிறது அவசியம் என்றதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.